தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளை இங்கு நினைவு கூர்ந்து அவையிலுள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வு வந்து இங்க நம்ம நடத்திட்டு இருக்கோம். வானொலி தினத்தை முன்னிட்டு வந்து வானொலியில நடக்கிற பட்டிமன்றமா வந்து இது அமைஞ்சிருக்கு. ஹலோ, அம்மா கேக்குதா? ஆ, ஓகேம்மா, ஓகே. அப்படி வந்து இந்த உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வந்து நம்ம வானொலி வானொலியிலேயே வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்துறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். களஞ்சியம் சமூக வானொலி சார்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிறப்பு பட்டிமன்றம் அதுவும் வானொலி தினத்தை முன்னிட்டு வானொலியை பற்றின தலைப்பிலேயே வந்து நம்ம இன்னைக்கு வந்து தலைப்பும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வானொலி தினம் வந்து எப்படி உருவானது? வானொலியோட சிறப்பு என்ன? அப்படிங்கிறத ஒரு சின்னதா பாத்திரலாம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் என்னதான் தொலைபேசிகள் மூலமாகவும், தொலைக்காட்சிகள் மூலமாகவும் நம்ம வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும், செய்தி உடனுக்குடனே தகவல் வந்து நமக்கு வந்துகிட்டு இருந்தாலும், ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்டின்னா, அப்போ வந்து ஃபுல்லா பார்த்தீங்க அப்டின்னா, வானொலியா தான் வந்து நிரம்பி இருந்தது. கிராமத்துகள் ஆகட்டும், சிட்டீஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த அ இந்த செய்திகள் கேட்கறது, பாடல் கேட்கறது எல்லாமே வந்து வானொலி மூலமா தான் வந்து இருந்தது. முக்கியமான தகவல் பரிமாற்றத்துக்கு முக்கிய ஒரு கருவியா வந்து வானொலி வந்து பயன்படுத்தப்பட்டது. அப்பல்லாம் வந்து அந்த காலத்து படத்துலலாம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஆ நெறைய படத்துல டீ கடையிலலாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, எல்லாரும் டீ குடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டே பார்த்தீங்க அப்டின்னா, அங்க வந்து வானொலி தான் வந்து இயங்கிட்டு இருக்கும். அதுல தான் வந்து செய்திகள கேட்டுட்டும், பாடல்கள பார்த்துட்டும் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில நெறையா சுசீலாம்மா உங்க மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. அந்த அந்த காலகட்டத்தில தொலைக்காட்சிகளும், தொலைபேசிகளும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பயன்பாட்டு அதிகமா வந்ததுக்கப்புறம் இந்த வானொலியோட பயன்பாடு வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சுட்டு வருது. இப்பவும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வானொலியோட உருவங்களும் மாறியிருக்கு. அதோட பயன்பாடுகளும் மாறியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அலெக்ஸாலாம் எடுத்தோம். Amazonல அலெக்ஸா இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ கிட்டத்தட்ட வானொலி மாரி தான். வானொலியில வந்து நம்மளே வந்து ஆ ம் கேஸ்ட் போட்டு அதை சுத்தி விடுவோம். அதே மாரி எஃப்எம்ல கனெக்ட் பண்ணி ஆ அதுல வந்து செய்திகள் வாசிக்கிறது அது எல்லாமே நடந்துட்டுருக்கும். அலெக்ஸாவும் அதே மாரி தான். அது வந்து கையில பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து "ஹே அலெக்ஸா ப்ளே சாங்" அப்டின்னாலே அதுவே பாட்டு பாட ஆரம்பிச்சுருது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா, வானொலியோட உருமாற்றம் அப்டின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த வானொலி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1880கள்லயே வந்து அதோட தயாரிப்பும், அதோட ஆராய்ச்சிகளும் ஆரம்பிச்சு, அது மூலமா வந்து எப்படி ஒலிய வந்து மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, தகவல கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி 1880கள்லயே ஆரம்பிச்சுட்டாங்க. வணிக ரீதியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1920லயே வந்து வணிக ரீதியா எல்லாத்துக்கும் வந்து ஒளிபரப்பு செய்றது, அந்த விளம்பரங்கள்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1920லயே வந்து வானொலிகள் வந்து அப்பவே வந்து பயன்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 100, 105 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து வணிக ரீதியா அது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுல எப்ப வந்து வானொலிகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1922ல வந்து வானொலிகளோட ம் அ தாக்கம் வந்து இந்தியாவிலும் வந்து வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் எப்ப இருந்து இந்த பிப்ரவரி 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உலக வானொலி தினமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எப்பன்னு கேட்டீங்க அப்படின்னா, நவம்பர் 2010ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. 2011ல இருந்து இந்த உலக வானொலி தினத்த கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெயின்ல ஸ்பெயின் காரங்க வந்து இது யுனெஸ்கோவுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரேடியோவோட கம்யூனிகேஷன் அந்த 2010, 11ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகளோட முன்னெடுப்பு அதிகமாகிறது. ரேடியோவோட பயன்பாடுகள் குறைந்து வர காலம். ஸ்மார்ட் போன்ஸ் அந்த மாரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உருவெடுக்கிற காலம். அப்ப வந்து ஸ்பெயின் நாட்டுக்காரங்க வந்து யுனெஸ்கோவுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த வானொலியோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தினத்த வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப வந்து யுனெஸ்கோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த டேட்ல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ யுஎன் ரேடியோவோட ஆனிவர்சரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 13. அதாவது பிப்ரவரி 13 1946ல
யுனைட்டட் நேஷன்ஸோட வானொலி வந்து இயங்க வந்திருக்கு. அதனால அந்த 13 பிப்ரவரி அப்படிங்கிறது அதோட ஆனிவர்சரியா இருக்கு. சரி அந்த ஆனிவர்சரிலயே உலக வானொலி தினத்த வந்து நம்ம கொண்டு வந்துரலாம் அப்படின்ட்டு, பிப்ரவரி 13 அ 2011ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உலக வானொலி தினம் கொண்டாடப்படுறாங்க. அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வானொலி தினத்துக்கும் ஒவ்வொரு தீம் வச்சு, அ அ ரேடியோ மட்டும் பத்தி பத்தி பேசினா பத்தாது. அது கூட வந்து ஒரு தீம் வச்சு அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 15வது வருஷமா உலக வானொலி தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிப்ரவரி 13 அன்னைக்கு வானொலியோட முக்கியத்துவத்த வந்து எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். அதோட பயன்பாடு, அதோட வரலாறு, அது எப்படி தோன்றியது, அதுல முக்கியமானவங்கள் யார் யாரு, அது எல்லாமே வந்து அதுல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்தது எல்லாத்தையும் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக வானொலி தினத்த வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2025 கொண்டாடப்பட்ட தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற தீம்ல தான் வந்து இந்த வருஷம் இந்த 2025ல வந்து அ கொண்டாடி இருக்காங்க. அதாவது இந்த தீம் வந்து அந்த ரேடியோஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளைமேட் சேஞ்ச் இந்த காலநிலை மாற்றத்தினால என்னென்ன ஆபத்துகள் நடக்குது? அது எதனால நடக்குது காலநிலை மாற்றங்கள்? மனிதர்களோட செயல்கள் எப்படி இருக்கு? அதனால குளோபல் வார்மிங் எப்படி நடக்குது? உலகத்துக்கு என்னென்ன தீங்கு வருது? அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அ இன்டர்வியூஸ் மூலமாகவும், கருத்தரங்கங்கள் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் வானொலியோட சிறப்பும் தெரியணும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி சொசைட்டிக்கு தேவையானதும் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரேடியோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற தலைப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த வருடம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற பல வானொலி, முக்கியமான வானொலிகள், அ வானொலி நம்ம களஞ்சியம், சமூக வானொலி இந்த மாரி நெறைய வானொலிகள் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச கிளைமேட்டிக் சேஞ்ச்னால என்ன பண்ண முடியும்? எந்த மாரியான புரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும் கண்டக்ட் பண்ணி, அது மூலமாவும் நெறைய நிகழ்வு நடத்தி, வானொலிய பத்தி சிறப்பையும் சொல்லியிருக்காங்க. வ கிளைமேட் சேஞ்ச பத்தியும் வந்து அதனால நடக்கிற பாதிப்பையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வானொலி, அதோட வானொலி தினத்தோட தோற்றம் எல்லாமே வந்து நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம சிறப்பு பட்டிமன்றம், வானொலி தினத்தை முன்னிட்டு நடத்திய வானொலியில் நடக்கும் பட்டிமன்றத்திற்கு வானொலி பற்றிய தலைப்பு, "வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர். அக்கால பெரியோர்களே, இக்கால இளைஞர்களே." அருமையான ஒரு தலைப்புக்குள்ள வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 4 பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆ பேச்சாளர்கள் வந்து சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 5 நிமிஷத்துக்குள்ள வந்து பேசி முடிச்சுக்கணும். ஏன்னா 4 பேச்சாளர்கள் இருக்காங்க. எல்லாரும் டைம் ஆச்சு அப்டின்னா, ஆ கேட்கிறவங்களுக்கும் சிரமமா இருக்கும். நடத்துவங்களுக்கும் சிரமமா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து எடிட் பண்ணி, கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதனால 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இன்னும் நல்லாருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாருக்கும். சீக்கிரம் முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்தடுத்த பணிகள் செய்யலாம். இதுதான் உண்மையான ரீசனு. அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு அ கு விரைவில் ஒரு 5 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுற மாரி பார்த்துக்கங்க. மத்தபடி எப்பவும் பொதுவான கருத்துக்கள் அரசியல் சார்ந்தோ, அ இப்ப யாரையும் அ தாக்கியோ, டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ தாக்கியோ பேசாமல், பொதுவா வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற கருத்துக்களா பேசுனீங்க அப்டின்னா, இன்னும் நல்லாருக்கும். அதே மாரி இடையில் வந்து அவங்கவங்களுக்கு குடுக்குற வாய்ப்ப வந்து அப்பப்ப பேசிக்கங்க. மத்தவங்க பேசும்போது இடையில் வந்து குறுக்க வந்து பேசுறது கூடாது. அப்படி அப்படி யாராச்சும் பேசினாங்கன்னா மியூட் பண்ணிருங்கம்மா. யார் பேச்சாளரோ அவங்க மட்டும் பேசுற மாரி பார்த்துக்கங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர். அக்கால பெரியவர்களே, இக்கால இளைஞர்களே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இக்கால இளைஞர்களே அப்படிங்கிற அணியிலிருந்து போய்க்கலாம். கடைசியா வந்து அக்கால பெரியவர்கள் 2வது பேசுற மாரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இக்கால இளைஞர்களே அணியிலிருந்து பேசுவதற்கு திருமதி சுசீலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு வந்து அக்கால பவித்ரா கிட்ட கேட்டுக்கிறேன். இல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. இதுல என்ன விஷயம்னா, அக்கால பெரியவர்கள் வந்து ஜஸ்ட் கேட்டாங்க. பாட்டு கேட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக பாடலை கேட்டாங்க. அதுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரேடியோவை அவங்க பயன்பாட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த கால இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நானே ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரேடியோ போட்டுப்பேன். என்ன காரணம்னு கேட்டா, அதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு தொழிலை உருவாக்கி அது எந்த மாதிரி கொண்டு போனாங்க, அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பார்த்தாங்க, அதெல்லாம் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி ஓனரா இருக்கட்டும், வசந்தன்கோ, அப்புறம் வந்து வசந்த பவன், இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய தொழில்நுட்ப தொழில் செய்பவர்களை வந்து
பத்தி ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபயர் உருவாகும். இப்போ சொல்றேன், பெரியவர்கள் வந்து கேட்க மட்டும்தான், அதாவது பாடல்களை கேட்பாங்க. இது பெருசா பேசணும்னு அவசியமே இல்லை, கரெக்டா ஆன்சர் கிடைச்சிரும். என்னன்னா இந்த கால இளைஞர்கள் அதை எப்படி அவங்கவுங்க லைஃபுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரி தொழில் முனைவர், அதை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பேன். அப்படி கேட்கும்போது பார்த்தா இந்த மாதிரி ஆரம்பத்துல இவங்க இவ்வளவுதான் காசு வச்சிருந்தாங்க, இப்படி இருந்தது, படிப்படியே அப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அதுல மூழ்கி கேட்டு நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்குற இடத்துல இந்த ரேடியோ இருக்கு. அப்போ அந்த தொழில் முனைவர் இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ளவங்க இந்த கால இளைஞர்கள் தான். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற வகையில ரேடியோ இருக்கு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நாட் ஓன்லி பிசினஸ், தனித்திறமைகள், அதாவது பாட்டு பாடுறது, இப்ப பட்டிமன்றம் பேசுறமே, இது என் பேச்சு திறமையை வெளிப்படுத்துறது தானே இங்க வந்திருக்கேன். பாட்டு பாடுறது, இசையமைக்கிறது, இந்த மாதிரி தனித்திறமை ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தனித்திறமையை என்ன பண்றாங்க, இதுக்குள்ள கொண்டு வராங்க. இதன் மூலம் உலகெல்லாம் போய் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க இது ஒரு பிளாட்ஃபார்மா அமையுது ரேடியோ. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்றது யாருன்னு கேட்டா இந்த கால இளைஞர்கள் தான். அப்ப இந்த கால இளைஞர்கள் தான் ரேடியோன்ற விஷயத்த எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக யூஸ் பண்றாங்கன்றது நான் இப்ப சொன்னதை வச்சு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் எல்லாம் பார்த்து நானே கேட்டிருக்கேன். என்னன்னா அதுல கலந்துக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் கலந்துக்கிறாங்க. பெரியவங்க ஜஸ்ட் வயசானவங்க, அவங்களுக்கு அந்த காலத்துல இருக்கிற பாட்டை கேட்கறதுக்கு மட்டும்தான் ரேடியோவை யூஸ் பண்ணாங்க. நாங்க இந்த கால இளைஞர்கள் தான் தொழில் முனைவதற்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு ஆட்டோமேட்டிக்கலி வந்தது. எனக்கு நான் அந்த KFC ஓனர் விஷயம் வந்து ரேடியோல தான் கேட்டுட்டு நான் என் யூடியூப்ல கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் யூஸ்ஃபுல்லாகவும் அதை ஒழுங்கா திறமையா யூஸ் பண்ணிக்கிற விதமாகவும் நாங்க ரேடியோவை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இக்கால இளைஞர்கள் தான் இந்த ரேடியோவை அடுத்த லெவலுக்கே கொண்டு போறாங்கன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. சார் கேக்குதுங்களா? கேக்குதுமா. டைம் இருந்ததுன்னா கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா நான் இன்னொரு 2 நிமிடங்கள் பேசுங்க. 2 நிமிடம் இருக்குது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னன்னா, எனக்கு தொழில் முனைகிற விஷயங்கள் அது எனக்கு எப்படி சொல்றது, எந்த வயதாக இருந்தாலும், இப்ப நான் 40+ 20+ இருந்தாலும் அது ஆர்வமா கேட்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு கேட்கும் போது அதை நான் கவனிச்சிருக்கேன். ஆமா, அது ஒரு ரூட்டா அமைது தானே. அதே மாதிரி தனித்திறமைகளை வளர்க்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த தனித்திறமைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். இன்னைக்கு சொல்றேன், நான் வந்து சின்ன வயசுல பட்டிமன்றம் எல்லாம் பேசியிருந்தேன் மேடையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் அப்படியே புதைஞ்சு போச்சு. எனக்கு புதைஞ்சதை தட்டி தூக்கி எழுப்புனது எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன் இந்த வானொலி தான். அப்படி பார்க்கும்போது 100% இளைஞர்களுக்கு இது பயனுள்ளதாகவும் சேம் டைம் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்காகவும் நாங்க ரேடியோவை யூஸ் பண்றோம். அப்படி பார்த்தா நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை தெரியப்படுத்திக்கிறேங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. சிறப்புமா. அருமையா வந்து சொன்ன தலைப்புல, சொன்ன காலகட்டத்துல சிறப்பா வந்து பேசி முடிச்சிருக்கீங்க. டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கால பெரியவர்களே அப்படிங்கிற இதுதான் பேச வேண்டியதா இருந்தது. திடீர்னு வந்து இக்கால இளைஞர்களை கூப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படாம வந்து நீங்க நிதானமா உங்க கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. திறமைகள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து வெறும் வந்து பாடல்கள் கேட்டாங்க, செய்திகள் கேட்டாங்க, மத்தபடி வந்து அவங்க பெருசா பயன்படுத்தல. இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல கேட்கிற செய்திகளாகட்டும், நல்ல செய்திகளாகட்டும், திறமைகளை திறமைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னுக்கு வரதாகட்டும், அந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நிறைய செஞ்சுட்டு வராங்க. அதனால வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர் இக்கால இளைஞர்களே அப்படின்னு தங்களோட கருத்தை வந்து அருமையா தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அப்படியெல்லாம் இல்லைங்க, அந்த காலத்து பெரியவங்க தான் வானொலியோட சிறப்பை வந்து உணர்ந்திருக்காங்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் இன்னும் உணரவே இல்லை அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காக செல்வன் அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. கொங்கு தமிழருக்கு ஒரு இன்னல் நேர்ந்தால் சம்ஹாரம் நிஜமென்ற தமிழ் சங்கே முழங்கு, தமிழ் சங்கே முழங்கு என்கிற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாருடைய வரிகளை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். வானொலியினுடைய சிறப்பை அறிந்தவர்கள் அக்கால பெரியவர்களா, இக்கால இளைஞர்களா? சிறந்த தலைப்பு. எனக்கு இந்த தலைப்பிலே பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், உலக வானொலி தினமாக அனுசரிக்கப்படுகிற
பிப்ரவரி 13 தான் நானும் இந்த உலகத்திற்கு வந்தேன், நானும் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே வானொலியால் அதிகம் பயனடைந்தவர்களும் வானொலியினுடைய சிறப்பை அறிந்தவர்களும் அக்கால பெரியவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய திருநாட்டிற்கு 1949 சுதந்திரம் கிடைத்து விட்டது என்ற செய்தியை முதலில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தியது வானொலி. மக்கள் தங்களுடைய சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணமாக இருந்த சுதந்திர போராட்டம் வெற்றி பெற்று விட்டது என்பதை மக்களுக்கு உணர்த்தியது வானொலி. அது மட்டும் இல்லாம ஒரு செய்தியை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மக்களுக்கு வானொலி பயன்பட்டதுங்கிறது சரியான கருத்து அல்ல. மக்கள் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த காலகட்டத்துல எவ்வளவு கடினமான வேலைங்கிறது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் புரியாம கூட இருக்கலாம். மக்களுக்கு ஒரு செய்தியை கடத்துறதுக்கு அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன விதமான வளர்ச்சிகள் இல்ல, இணையதள வளர்ச்சிகள் இல்ல. அப்போ ஒரு செய்தியை மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு வானொலி ஒருத்தர் வீட்டுலதான் இருக்கும். தெருவுக்கு ஒரு வீட்லயோ அல்லது அந்த தெருவுல இருக்கக்கூடிய நடுவர் சொன்ன மாதிரி ஒரு டீ கடையிலையோ இருக்கும். அந்த டீ கடையில இருக்கக்கூடிய அந்த வானொலியில அன்னைக்கு வரக்கூடிய செய்தியை கேட்டு இந்த நாட்டிலே என்ன நடக்குது, இந்த மக்களுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க அக்கால பெரியவர்கள். அந்த வகையில வானொலியை முழுக்க தங்களுடைய வாழ்வியல் சிந்தனைக்காக பயன்படுத்தியவர்கள் அக்கால பெரியவர்கள் தான். அது மட்டும் இல்ல, தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வானொலியில தினமும் தன்னுடைய நகைச்சுவையை கலந்து சிறந்த கதைகளை சொல்லுவார். அந்த காலத்து பெரியவர்களுக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. அது மிகவும் மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவர்களுடைய கதையை இன்றளவும் மறக்காமல் அவர் வானொலியில் சொன்ன கதையை வானொலி வாயிலாக கேட்ட என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் எனக்கு சொன்ன கதைகள் இன்றைக்கும் என்னுடைய மனதில் நிற்கிறது என்று சொன்னால் அந்த காலத்து பெரியவர்கள் வானொலியை பயன்படுத்தியதுதான் அதற்கு காரணம். அது மட்டும் இல்ல, இன்றைய இளைஞர்கள் வானொலியை வைத்து பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது 100ல் 2% பேர் தான் பயன்பெறுகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 98% இளைஞர்கள் வானொலி என்பது என்னவென்றே தெரியாத அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் முடங்கி போயிருக்கிறார்கள். தங்களுடைய கையிலே ஒரு தொலைபேசி என்ற ஒரு சவப்பெட்டியை வைத்துக் கொண்டு அந்த தொலைபேசியிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க. நான் தவறுன்னு சொல்லல, இணையதள வளர்ச்சி ஊடகத்தின் வளர்ச்சி தவறுன்னு சொல்லல. ஆனால் ஒரு இளைஞனுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, 2 நிமிஷத்துக்கு மேல அவனுடைய சிந்தனை ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, கவன சிதறல் ஏற்படுது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வானொலியை தொலைச்சிட்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு வந்தான். தொலைக்காட்சி பெட்டியை துடைத்து விட்டு இன்றைக்கு இணையதளங்களிலே முடங்கி கிடக்கிறான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் 2 நிமிஷ செய்தியை அவனால முழுமையா பார்க்க முடியலன்னா அதற்கு காரணம் அவன் இன்றைக்கு வானொலி என்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு செயலியை தொலைச்சிட்டான். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மக்கள் அவ்வளோ ஆர்வமா கேட்டாங்க. அவ்வளோ நேரம் காத்திருந்து கேட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாம அம்மா அவர்கள் சொன்னாங்க, நிறைய தொழிலாளர்கள் நிறைய தொழில வளர்ச்சி அடைந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்கும் போது நமக்கே ஒரு உற்சாகம் கிடைக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும், வானொலியில வயலும் வாழ்வும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பானுச்சு. கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி விவசாயிக்கும் விவசாயினுடைய விவசாய சிந்தனையை விதைத்தது வானொலி. அந்த சிந்தனைகளை கேட்டு தங்களுடைய தொழிலை வளர்த்து கொண்டவர்கள் அக்கால பெரியவர்கள்.
நான் இக்கால இளைஞர்களை குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. இக்கால இளைஞர்கள் என்பவர்கள் வானொலியின் சிறப்பை அறிந்தவர்கள் அல்ல, ஓரளவிற்கு புரிந்தவர்கள். புரிந்தவர்களை நாம் குறை சொல்ல வேண்டாம், அவர்களிடத்தில் இருக்கிற அந்த குறையை சுட்டி காட்டத்தான் வேண்டும். வானொலி என்பது அக்கால பெரியவர்களுக்கு முழு நேர உணவாக இருந்தது. இக்கால இளைஞர்களுக்கு அது ஒரு சிறிதளவு தீனியாக இருக்கிறது. அது வளர வேண்டும். இன்றைய தலைமுறையும் வானொலியின் சிறப்பை நன்கு அறிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேக்குதாமா? ஹலோ. ஓகேம்மா, ஓகே. செல்வன் அருட்குமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பட்டிமன்றத்துல பேசுறதுக்குன்னே குறிப்பா வந்து இந்த வானொலி சிறப்பு பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு முக்கியமான ஆள். தெரிஞ்சிருந்தா அவரோட பிறந்த நாள் வந்து கரெக்டா வானொலி தினத்தன்னைக்கு February 13 தெரிஞ்சிருந்தா அவரவே வந்து நான் முதல்ல கூப்பிட்டிருப்பேன். எங்களது களஞ்சியம் வானொலி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வன் அருண்குமார் அவர்களுக்கு. அவரு பிறந்த நாள் அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா வானொலி தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த காரணத்துக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த வானொலியை பத்தி சிறப்பா வந்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுதந்திரம் கிடைத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா வானொலி மூலமா தான் அப்படிங்கிற கருத்து வந்து ஏற்கக்கூடிய கருத்து. ஏன்னா அப்ப 1947 பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி தொலைக்காட்சி வசதியோ தொலைபேசி வசதியோ வந்து கிடையாது. இப்ப அந்த காலத்துக்கு மக்கள் வந்து பெரியவர்கள் வந்து இதை வந்து வெறும் கேட்கறதுக்காக தான் பயன்படுத்துனாங்க அப்படின்னு வந்து எதிரணியினர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க. இதுதான் வந்து முக்கியமாக செய்திகளை மக்களுக்கு எடுத்து செல்ற மீடியமா வந்து இந்த வானொலிகள் தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு முக்கிய உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம் கிடைத்ததே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் தெரியப்படுத்தியது இந்த வானொலி மூலமா தான். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டை பத்தியும் ஒவ்வொரு ஊர்களை பத்தியும் அந்த இருக்கிற வாழ்வியலை பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருக்கிற மக்களுக்கு எளிமையாகவும் புரியும் வகையிலும் வந்து சொன்னது வந்து இந்த வானொலி மூலமாகத்தான். அதனால அதோட சிறப்பை உணர்ந்துள்ளோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கால பெரியவர்கள் தான் அப்படிங்கிறது வந்து அவரோட கருத்தை வந்து அற்புதமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல இக்கால இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து வானொலியை பத்தி பேசினாலும் அப்படி அந்த வானொலி பத்தி பேசுபவர்கள் அதோட சிறப்பை உணர்ந்தவர்கள் வெறும் 2% பேர் தான். மீதி 98% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொலைபேசி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் திசை மாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தையும் வந்து அழகா வந்து சொல்லியிருக்கீங்க. உங்க அணிக்கு வந்து அற்புதமா வந்து வலு சேர்த்திருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்த்து இக்கால இளைஞர்களே தான் வந்து வானொலி சிறப்பினை உணர்ந்துள்ளோர் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு செல்வன் காவியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார் கேக்குதா சார்? கேக்குதுமா, பேசுங்க. ஓகே சார், ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி பேசிக்கிறேன் சார். நான் வந்து 5:30 மணிக்கு கிளாஸ் முடிச்சு வருவேன் சார். வரும்போது பாதி வழியே தான் நிக்கிறேன். என்னமா? கிடையாது, ஒரு பாதி வழியில நின்று பேசிட்டு இருக்கேன். உடம்பும் கொஞ்சம் சரியில்லை. அதனால இதுல இருந்து இதை நான் எதிரணிக்கு கணிதமா சொல்லல. இளைஞர்கள் சமுதாய இது வானொலியில எவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்காங்கிறதுக்கு நானே ஒரு அடையாளம்னு சொல்லிதான் பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே சார், பேசலாமா சார்? கேக்குதா சார்? பேசுங்கம்மா, பேசுங்க. ஹலோ சார், யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கேக்குதா? பேசுங்க பேசுங்க. கேக்குது ப்ரோ, பேசுங்க பேசுங்க.
ஓகே ஓகே ஓகே. நான் வந்து சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தனால அருண்குமார் பேசுனதை வந்து நோட் பண்ண முடியல. நார்மலா பேசுறேன். ஓகே ரைட். உலக வானொலி தினம் என்ற இந்த இனிய நாளில் உண்மைக்கு தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், உண்மையை மட்டுமே கூற வந்திருக்கும் எண்ணணி பேச்சாளர்களுக்கும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்பது போல நமது களஞ்சியம் சமுதாய வானொலியில் பட்டிமன்றங்கள் இருக்கும், அதில் கண்டிப்பாக எதிரணியில் நாங்கள் இருப்போம் என்று பொய்க்கு முலாம் பூசி அமர்ந்திருக்கும் என் அருமை எதிரணி பேச்சாளர்களுக்கும், சமுதாய வானொலி பார்வையாளர்களுக்கும் இந்த பிஞ்சு பேச்சாளனின் அன்பு வணக்கங்கள். நான் வந்து இந்த ஒரு தலைப்பை கேட்ட உடனே நிறைய பாயிண்ட் எடுக்கணுமோ அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு தான் பேசுறதுக்கு வந்து ஆரம்பிச்சு வந்தேன். ஆனா எதிரணி பேச்சாளர் ஒருவர் பேசும்போது தெரிஞ்சிருச்சு, அவர் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் சொன்னாலே நமக்கு கொடுத்த ஒரு 5 நிமிஷம் பத்தாது அப்படிங்கிறது. ஏன்னா அருண்குமார் அவரை போய் தனியா நம்ம சொல்ல தேவை கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது, அதே அனைவரும் நம்ம காதல நம்ம வானொலி தான் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெளிவா முன் வச்சாங்க. என்ன அருண்குமார், என்னமோ அந்த காலத்துல ஐபேடு, ஐபோனு அனைத்து விதமான சகல வசதிகளும் இருந்து அது எல்லாத்தையும் உங்க தாத்தாவும் பாட்டியும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க ரேடியோவில் தாண்டா சுதந்திரம் வாங்குறத காதல கேட்போம்னு கேட்ட மாதிரி சொல்றீங்களே. இந்த கால இளைஞர்கள் கையில ஒரு 5G போனு, லேப்டாப்பு, ஐபேடு, வாட்ச்ல வரைக்கும் அந்த டச் பண்ற அளவுக்கு நாங்க வசதிகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சமுதாய வானொலியில இந்த மாதிரி ஒரு தலைப்புல பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டாமா இந்த கால இளைஞர்கள் எந்த அளவுக்கு வானொலியின் சிறப்பை உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து எடுத்து வச்சார். அவருடைய தாத்தாவும் பாட்டியும் அவர்கள் கேட்ட கதைகளை இவர்கிட்ட சொன்னதான் நம்ம கிட்ட ஒரு கதை சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன் அருண்குமார் அவர்களே, எதிரணி பேச்சாளர் உங்க அனைவருக்குமே, நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெரியவங்க எல்லாம் யாரோ ஒருவர் பேசினதை தான் கேட்டாங்க, அது வானொலியின் சிறப்பை உணர்ந்தாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த கால இளைஞர்கள் நாங்க வானொலியில போய் பேசி அந்த நிகழ்ச்சி எப்போ ஒளிபரப்பாகும்னு கேட்டு வச்சு குடும்பத்தோட உட்காந்து நாங்க பேசுறதே கேட்கிறோமே, இது எந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கால இளைஞர்கள் எந்த அளவுக்கு வானொலியின் சிறப்பை உணர்ந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டுமா, சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா வேளாண்மை சம்பந்தப்பட்ட அவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து கூறுறாங்க. அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறவங்களும் இளைஞர்கள் தான். அந்த விவசாய குறிப்புகளை கேட்டு எங்க ஊர்லயே எங்க பக்கத்து வீட்டுலயே நான் கூட எவ்வளவு விவசாயத்துக்கு இயற்கை முறைக்கு மாறி இருக்குங்கிறது நானே ஒரு உதாரணம். அந்த மாதிரி வானொலியில கேட்டு அந்த கருத்துக்களை பயன்படுத்தி போன வருஷத்தை விட 2 வருஷம் இப்ப நெல்லு மூட்டை எக்ஸ்ட்ராவா நாங்க அறுத்துக்கோம் அப்படின்னா இதுதான் வானொலியின் சிறப்பை உணர்ந்த இந்த இளைஞனுடைய வெற்றி. அப்புறம் நீங்க வந்து பல கருத்துக்களை சேகரிக்கும் போது நிறைய தேடி பார்த்துருப்பீங்க. அதுல உங்களுக்கு கருத்துக்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ஒண்ணு வந்திருக்குமே, சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறோம் நாம் போகிறோம். அந்த ஒரு திரைப்படத்தை பார்த்திருந்தீங்கன்னா அப்படின்னாலே அதுல ஒரு கல்யாணமான இளம் பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வானொலி மூலியமா தன்னுடைய சுதந்திரத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு வெற்றிகளை அடைஞ்சாங்க, அவங்க மாடியிலே எவ்வளவு செடி கொடிகளை வளர்த்து விவசாயத்தையும் வளர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். நான் இது ஏன் சொல்றேன்னா, இந்த பாட்டு இந்த வானொலி மூலியமா சிறந்து விளங்கின ஒரு பெண் எனக்கு ஞாபகம் வந்ததுனால இந்த ஒரு பாடலை நான் பாடியிருக்கேன். அதனால இளைஞர்கள்ங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். ஆனா இந்த ஒரு பாடலை கேட்ட உடனே நடிகை ஜோதிகா அவர்கள் நினைவுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து தலைப்புகள் மாத்தி இருக்க தான் தோணும். இது வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கால இளைஞர்கள் வானொலியின் மூலமாவும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொன்னீங்களே, செல்போனுங்கிறது சவப்பெட்டி, இந்த செல்போன்னால உலகம் சுருங்கிருச்சு, இளைஞர்கள் அனைவரும் வானொலியை மறந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரணி பேச்சாளர் அவர்களே, வானொலியை நாங்க மறக்கல, வானொலியை நாங்க சுருக்கிட்டோம். அவ்வளவு பெரிய பொட்டியை கழுத்துல வச்சுக்கிட்டு இந்த கால இளைஞர்கள் நடக்க முடியாத தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமா எங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொபைல் பெட்டிக்குள்ளேயே எஃப்எம்னு ஒரு ஆப் நாங்க வச்சிருக்கோம். அப்பயாச்சும் ஒரு ஒயரை தூக்கிட்டு அலைஞ்சோம். இப்ப அது கூட கிடையாது. ஒவ்வொரு இளைஞனுடைய கைபேசியிலும் அந்த எஃப்எம்ங்கிற ஒரு செயலி இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த இளைஞர்கள் வானொலி எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது எங்களுக்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கவி முடிச்சிட்டீங்களா? சிறப்பா அடுத்த பேச்சாளர் காவின் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேச்சை வந்து பேசி முடிச்சிருக்காரு. காவின் இருக்கீங்களா?
அவரோட பணிச்சுமையிலும் வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்துட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிதிவண்டி மிதிச்சுக்கிட்டே வந்து அவரோட பேச்சு வந்த தருணத்துல கரெக்டா பேசணும் அப்படின்னு வந்து இப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறதுனாலதான் இந்த இளைஞர்கள் வானொலி சிறப்பை உணர்ந்திருக்கும் அப்படின்னு கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு காவின் அவர்களே, அற்புதமா வந்து பேசியிருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா எதிரணியின் பேச்சை வந்து நான் கேட்கவே இல்லை, நோட்ஸ் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அவர் பேசினது பூராமே எதிரணி தாக்கி தான் வந்து பேசியிருக்காரு. அவங்க சொன்ன கருத்துக்கு எப்படி வந்து பதில் கருத்து சொல்லணுமோ அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. மற்றும் ஹலோ பாத்தீங்கன்னா சார், இந்த ஓகே வானொலி ஓகேமா பேசி ஓகே. முடிச்சு. இந்த இக்கால இளைஞர்கள் தான் வந்து வானொலியோட சிறப்பினை உணர்ந்துள்ளாங்க அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா வானொலிகள்ல விவசாயிகளுக்கு கொடுக்குற குறிப்புகளை வந்து வச்சு அவரும் விவசாயம் பண்ணி அதிகமா வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருக்காரு. இதே வந்து ஒரு வெற்றிக்கு உதாரணமா வந்து அவரோட அணிக்கு வெற்றிக்கு உதாரணமா வந்து அவரே வந்து திகழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம 36 வயது நிலை அந்த படமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பரிச்சயமான படம். அந்த ஒரு பெண்மணியோட வாழ்க்கை வந்து அந்த ரேடியோல பேசினதுக்கு அப்புறம் எப்படி மாறுது அப்படிங்கிற மாரி ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இக்கால இளைஞர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வானொலியோட சிறப்பை வந்து உணர்ந்துதான் இருக்காங்க. வானொலியோட சைஸ் வந்து பெருசா இருந்தது. அதை வந்து சுருக்கி கொண்டு போன்லயே வந்து எஃப்எம் ஏத்தி வந்து எந்த மாதிரி நற்கருத்துக்களை கேட்கணும், நல்வழியில நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இதையெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் அக்கால பெரியவர்கள் தான் வந்து வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு செல்வி ரோமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். களஞ்சியம் வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானொலியின் சிறப்பினை உணர்ந்தவர்கள் அக்கால பெரியோர்களே என்பது உண்மை. வானொலி மூலம் கல்வி சமாச்சாரங்கள், விழிப்புணர்வு, அதாவது நல்லது கெட்டது பற்றிய விழிப்புணர்வு, பொழுதுபோக்கு செய்திகள் அனைத்தும், விளையாட்டு போட்டிகள் பற்றிய செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் உடனுக்குடன் தாமதிக்காமல் வானொலி நமக்கு செய்தியை கொடுத்தது. அதாவது உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நமக்கு செய்தி கிடைத்துவிடும். வானொலியின் செய்திகளை கேட்பார் அநேகம் பேர். ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அனைவரது வீட்டில் இருந்தாலும் சரி, வானொலி எங்கும் ஒலித்து கொண்டிருக்கும். அக்காலத்தில் பாடல்களை கேட்டுக்கொண்டே அனைவரும் வேலைகளை செய்வார்கள். அதாவது ஒரு பெண்மணி வீட்டில் சமையல் செய்யும் பொழுது கூட பாடல்களை கேட்டுக்கொண்டே உற்சாகமாக நல்ல ருசியுடன் சமைப்பாள். அதுவும் நேயர்கள் விருப்பம் என்றால் நம்மளுடையது வரும், நம்முடைய கேட்ட பாடல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். பாடல்களை மிகவும் ரசிப்பார்கள். அதாவது பாடல்கள் என்றால் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சிந்தனை உள்ள வரிகள் எத்தனை இருக்கின்றது பாடல்களில். அந்த பாடல் வரிகளை கேட்டு எத்தனை பேர் திருந்தியவர்களும் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சுதந்திரம் நம் நாட்டுக்கு கிடைத்தவுடன் உடனே தாமதிக்காமல் நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்ற செய்தியை வானொலி மூலம் தெரியப்படுத்தியது. அதை மக்கள் கேட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தார்கள். அதாவது வானொலியை ஆகாஷ்வாணி என்று அழைப்பார்கள். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. விவசாய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து அதன் மூலம் விவசாயிகள் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்பது உண்மை. கட்டட வேலை செய்யும் பொழுது
களை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய மக்கள் வானொலியை கேட்டுக்கொண்டு மிகவும் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்தார்கள். இப்பொழுது இந்த காலத்தில் எத்தனையோ இணையதள வானொலிகள் வந்தாலும் யூடியூப் சேனல்கள் வந்தாலும் இன்றும் மக்கள் வானொலியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த சமயத்தில் மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு உலக வானொலி தினம் பிப்ரவரி 13 என்று வைத்து கொண்டாடுவது மிகவும் சிறப்பானது. இந்தியாவின் முதல் வானொலி நிலையம் 1927ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மும்பையிலையும் கொல்கத்தாவிலையும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பு செய்தார்கள். வானொலியில் நாடகங்களை ஒளிபரப்பு செய்வதால் மக்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே ஆகிவிடுவார்கள். அப்பொழுது எவ்வளவு கருத்தாளமிக்க கதைகளை நாடகமாக ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் வானொலி மூலம். வானொலி தினம் கொண்டாடுவது மிகவும் சிறப்பானது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு களஞ்சியம் சமூக வானொலி நிலையத்தார் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அருமை அருமை அம்மா. அற்புதமா வந்து உங்களோட பேச்சை நிறைவு செஞ்சிருக்கீங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த செய்திகள், கல்வி ஆகட்டும், போர் பத்தின செய்திகளாகட்டும், பொழுதுபோக்கு, விளையாட்டு, பாடல்கள் கேட்கறது எதா இருந்தாலும் வானொலி மூலமாகத்தான் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்துறதுக்கு முக்கியமா வந்து உதவி இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் வந்து முன் வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியல. எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க? கிரிக்கெட் ஹேண்ட்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தர் தானா? பரவாயில்லையே. இது இப்ப இந்த விளையாட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நாங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா, நானே சின்ன வயசுல 2011, 12 அப்படிங்கிறப்ப இப்பவும் சின்ன வயசு தான். அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். அப்ப 2011, 12 அந்த வயசுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியோல வந்து கிரிக்கெட்டு பார்த்த ஞாபகங்கள்லாம் இருக்கு. கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் வந்து கமெண்ட்ரி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல தான் வந்து கிரிக்கெட் ஸ்கோர்ஸ்லாம் இருக்கும். டிவிகள் இருந்த காலம் ரொம்ப வந்து இருக்காது. வெளிய அப்பலாம் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்தெல்லாம் விளையாட மாட்டோம். ஈவினிங் சாயங்காலம்லாம் வந்துட்டோம், ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா, ரோட்டுகள்ல விளையாண்டு தான் இருக்கும்போது, அப்போ வந்து பொறிக்காரர்லாம் பொறி வண்டி தள்ளிட்டு வருவாங்க. அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரேடியோ வச்சிருப்பாரு. அதுல தான் வந்து பாடல்கள் பாடுறது, கிரிக்கெட் நடக்கிறப்பலாம், அதுல வந்து அந்த கமெண்ட்ரி வந்து ஓடிட்டே இருக்கும். அதுல தான் வந்து அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறதே வந்து கேட்டு பழகுனது, ஸ்கோரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கு இந்த விக்ஸு விக்ஸ் ஆக்ஷன் 500 வந்து ஒரு விளம்பரம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 7, 8 வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு தாத்தா வந்து உட்காந்து ரேடியோல வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுருப்பாரு. அதுல தான் வந்து ஸ்கோர் தெரியும். அந்த தாத்தாக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியாது. ரேடியோல தான் வந்து ஸ்கோர வந்து கமெண்ட்ரி கேட்டுருப்பாரு. டக்குனு வந்து ரேடியோ வந்து மக்கர் பண்ண ஆரம்பிச்சுரும். உடனே கூட 2 பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து கமெண்ட்ரி குடுக்குற மாரியே லைவா பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து தொண்டையில கிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த விக்ஸ் ஆக்ஷன் குடுப்பாங்க. சரியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேன்ஷனே ஃபுல்லா அந்த கமெண்ட்ரி கிரிக்கெட் நடந்தா எப்படி இருக்கும்? எப்படி பேசுவாங்களோ? எப்படி வந்து அந்த கோரஸ் சவுண்ட் எல்லாம் வருமோ, அந்த மாரி வந்து கொண்டு போய் வந்து பேசி காமிப்பாங்க. நீங்க அந்த விளம்பரம் வந்து நெறைய பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர்களாகட்டும் அவங்களுக்கு வந்து முக்கிய நிகழ்வுகள் அப்பலாம் போர்கள் நடக்குது. அதோட அப்டேட்ஸ்லாம் லைவா தெரியணும். எப்படி என்னென்ன நடக்குது? பார்லிமென்ட் கூட்டம் நடக்குது. அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த வானொலி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வ அ இதா இருக்கு. இப்ப வந்து பரிமாற்றங்கள் வந்து மாறிருச்சு. ஈஸியா வந்து செல்ஃபோன்லயும், தொலைக்காட்சிகள்லயும் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துக்கிறங்காட்டிக்கு அந்த அளவுக்கு வந்து வானொலி பயன்படுறதில்ல. ஆ இதெல்லாம் வச்சு வந்து நம்ம அக்கால இளைஞர்கள் தான் அக்கால பெரியவர்கள் தான் வந்து வானொலியில் சிறப்பில் உணர்ந்தார்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் 4 பேச்சாளர்கள் இருக்காங்க. இந்த அணியில் 2 பேர், அந்த அணியில் 2 பேர் இருக்காங்க. ஆ இக்கால இளைஞர்கள் தான் வந்து நீங்க வந்து என்னதான் சொன்னாலும், எவ்வளோ உதாரணங்கள் காட்டினாலும், இக்கால இளைஞர்கள் தான் வானொலியின் சிறப்பினை வந்து உணர்ந்தவர்கள் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
படைத்த இறைவனுக்கு வணக்கம். கற்ற தமிழுக்கு வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. 8 திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழணங்கின் புகழ் காக்க 8 திக்கிலும் தமிழின் பெருமை முகுட்டி நீதி வலுவா நீதிமானாய் அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே, என்றும் நல்லதொரு தீர்ப்பையே வழங்க இருக்கும், நல்லதொரு தலைப்பையே தேர்ந்தெடுக்கும் என் அணியைச் சேர்ந்தவர்களே, எப்போதும் என்ன தகவல்கள் சொன்னாலும் அதற்கான முரண்பாடுகளை நாங்களும் எடுத்து வைப்போம் என்று ஒரு இருக்கும் எதிரணி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனியதொரு மாலை வணக்கம். நடுவர் ஐயா, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு கருத்தை சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. என்னதான் நம்ம வந்து அந்த காலத்துல வந்து தொலைக்காட்சி, இணையம், ஸ்மார்ட் போனு இந்த மாதிரி வாழ்க்கையோட வாழ்ந்தாலும் வானொலியோட தேவை வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா அதை அவர் சொல்லி ஆரம்பிச்சாரு? ஏன்னா நம்ம நடுவரும் இக்கால இளைஞர் ஒருவர். அப்படித்தானே நடுவர் அவர்களே? அப்படித்தான்ப்பா ஐயா. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அனுபவத்துல வந்து வானொலியோட சிறப்பை வந்து சொன்னாங்க. நீங்க வந்து எத்தனை பேர் வந்து இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. வாகை சூடவான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அது அருமையா நிறைய தேசிய விருதுகள்லாம் வாங்கின படம். அந்த படத்தை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, அதுல வந்து ஒரு அந்த திரைப்படத்துல வந்து ஒரு ஒளிப்பதிவை கொண்டு வருவாங்க. ஒரு கிராமம் கடைக்கோடி கிராமம் ஒரு கிராமம் இருக்கும். அந்த கடைக்கோடி கிராமத்துல வந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்ற ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டு எதுல ஓடிக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேடியோ பெட்டி இருக்கும். அந்த ரேடியோ பெட்டியில அந்த பாட்டு ஓடிக்கி இருக்கும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ரேடியோ பெட்டியில பாட்டு பாடுது அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா அக்காலத்துல இருந்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு என்னன்றதே அறியாம தான் அவங்க வந்து அந்த ரேடியோ பெட்டியவே பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. எத வச்சு சொல்றேன்னா, அதுல அந்த ரேடியோ வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்ட சுத்தி ஒரு 4 சின்ன பசங்க இருப்பாங்க. திடீர்னு வந்தோனே ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தோனே அந்த ரேடியோ பெட்டிய வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. அவங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த ரேடியோ பெட்டிக்குள்ள ஒரு மனுஷங்க இருக்காங்க. அந்த மனுஷங்க தான் பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு, தண்ணி எல்லாம் போகும். அந்த மாரி சிந்தனை உள்ள இடத்துல இருந்து, இந்த நேரத்துல வந்து உள்நாட்டு போர்ல இருந்து வெளிநாட்டு போர் வரைக்கும் நம்ம நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு சாதனமா நம்ம வானொலிய பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இத வந்து வானொலியோட வந்து ஒரு உருவக மாற்றம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எதிரணியில எப்பயுமே வந்து தம்பி நெப்போலியனும் சரி, தம்பி அருண்குமார் தம்பியும் சரி, அவங்க எப்பயுமே பேச்சுக்களுக்கு வந்து தெறிக்க விடுவாங்க தான். இவங்க எல்லாருமே கண்டிப்பா எங்க அணியில தான் பேசியிருக்கணும். ஏன்னா இவங்களும் வானொலியோட உண்மைய வந்து உணர்ந்தவங்க. ஆனா இவங்கலாம் அந்த காலத்து பெரியவங்க கிடையாது. இந்த காலத்து இளைஞர்கள். அப்படி இருந்துகிட்டு எப்படி அவங்க வந்து எதிரணியில எதிரணிக்கு ஒரு தலைப்ப வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. கண்டிப்பா நாங்க வந்து ஒத்துக்கிறோம். நீங்க வந்து உள்நாட்டு போர் உள்நாட்டு போரை வானொலி மூலியமா கேள்விப்பட்டீங்க. வெளிநாட்டு போர்கள வந்து கேள்விப்பட்டீங்க. வேலை களைப்புல இருக்கப்ப வானொலிய வந்து உபயோகப்படுத்துனீங்க. விவசாய உழைப்பிற்கும் நீங்க வந்து வானொலிய வந்து உபயோகப்படுத்துனீங்க தான். ஆனா, அத அடுத்தடுத்த தலைமுறைக்கு வானொலி எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்தந்த தலைமுறையில இருந்த இளைஞர்கள் வந்து அதோட உன்னதத்த வந்து உணர்ந்திருந்தாங்க. என்னதான் நீங்க வந்து அக்கால பெரியோர்கள் தான் வானொலிய வந்து உன்னதத்த உணர்ந்திருந்தாங்கன்னு நீங்க சொன்னாலும், அவங்களோட இளமை பருவத்த வந்து அந்த வானொலி வந்து அழகா காட்டுச்சு. அதனால தான் இன்னைக்கும் நம்ம அந்த வானொலியோட சிறப்ப பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லையா நடுவர் அவர்களே? பேசுங்கப்பா பேசுங்க. நான் கடைசியில எல்லாத்துக்கும் ஆமா சொல்லிட்டு எப்பயுமே நடுவர் அவர்கள் வந்து அவரோட தீர்ப்புலயும் தெளிவா இருப்பாரு. பேசுற விதங்களையும் தெளிவா இருப்பாரு. இருந்தாலும் அடுத்த தூண்டில்கள் வரும் நடுவர் அவர்களே. வரட்டும் வரட்டும். எந்த ஒரு காலகட்டம் அவங்க சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வானொலியில கதை கேட்டோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து வானொலியில பாட்டு கேட்டோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல விவசாய அறிவை வந்து வானொலி பெற்றல. எந்த காலத்துல? தம்பி யூடியூபர் சொன்னார் இல்லையா? அவர் சொன்ன மாரி தொலைபேசி, இன்டர்நெட்டு, இணையம் இது எல்லாமே இல்லாத காலத்துல தான் அவங்க வந்து அத யூஸ் பண்ணாங்க. ஏன் வந்து அத திரும்ப திரும்ப சொன்னேன்னா, எதுவுமே இல்லாத காலத்துல வந்து நாங்க
அதோட உன்னதத்தை உணர்ந்தோன்னு சொல்றதை தாண்டி இப்ப இருக்க 2K ஜென்சி வந்து இந்த தலைமுறை வந்து ஒரு வானொலியோட உன்னதத்தை வந்து பேசுதுன்னா, அப்ப இன்னமும் இளைஞர்கள் மத்தியில வந்து வானொலி வந்து பயன்பாட்டுல தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லாத காலத்துல 90% பேர் வானொலியை உருவாக்குனாங்கன்றது வந்து முக்கியம் இல்லைங்க. எல்லாமே இருக்கிற காலத்துல 2% இருக்க இளைஞர்கள் வந்து அதை திரும்பி பாக்குறாங்கன்னா, அத வானொலி வந்து அவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்றதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இறுதியா 5 5 10 வானொலி வந்து மனித குலத்திற்கு அருமையான சொத்து. அந்த வானொலியின் சிறப்பினை உணர்ந்த இக்கால இளைஞர்கள் தான் கெத்து 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 என சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சிறப்பு திரு பாண்டியன் அவருடைய அருமையா வந்து ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு அழகா வந்து கோர்வையா எப்படி உங்களோட கருத்தை சொல்லணும்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரி அழகா வந்து எதிரணியும் அவ்வளவோ தாக்கி பேசாம அருமையா வந்து உங்க கருத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்க. வாகேஷோட படத்துல ஆரம்பிச்சு இப்ப அந்த வானொலிகள்ல இளமை தருணங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்னதான் வந்து அப்போ வந்து எல்லா பயன்பாடுகளும் எதுவுமே இல்லாம எந்த வசதிகளும் இல்லாம அவங்க வந்து வானொலியில் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப வானொலியில் கேட்டாங்க. ஆனா இப்ப வந்து எல்லா வசதிகளும் இருந்த போதிலும் வானொலிகளை தேடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில வந்து வானொலி வந்து சிறப்பாக தான் இருக்கு அப்படிங்கிற வந்து கருத்தை வந்து முன் வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையாக செல்வி அனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர் அக்கால பெரியவர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக. என் தாய்மொழி தமிழுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த களஞ்சியம் வானொலிக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, வானொலியின் சிறப்பை உணர்ந்துள்ளோர் அக்கால பெரியோர்களேங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு முன்னாடி பேசின திருமதி சுசீலா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாட்டு கேட்க மட்டும்தான் யூஸ் பண்றாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க எங்களோட பெரியவர்களை பத்தி. அது வந்து முற்றிலும் ஒரு உண்மையற்ற ஒன்றுன்னு நான் சொல்றேன். அதுக்கான வரலாற்று சான்றுகளையும் என்னால சொல்ல முடியும். நான் வந்து இந்த கருத்தை வந்து ஒரு சில வரலாற்று குறிப்புகளை வச்சு வாதாட விரும்புறேன். முதலா 1912 RMS டைட்டானிக் கப்பல்ல இந்த வானொலி வந்து பயன்படுத்துறாங்க. மூழ்கிய கப்பல் மற்றும் அந்த பக்கத்துல இருக்கிற கப்பல் உயிர் பிழைத்தவர்களோட பட்டியல்களை அந்த நிலையங்களுக்கு அனுப்புறதுக்கு தகவல் தொடர்பு சாதனமாக ரேடியோ தந்தி பயன்படுத்தப்பட்டது. 1920கள் மற்றும் 1930களில் பரவலா வானொலியில் பயன்பாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 1920களோட பிற்பகுதி மற்றும் 1950களோட இடைப்பட்ட காலம் வரை வானொலியோட பொற்காலம்னு சொல்லலாம். இந்த காலங்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த காலங்கள்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா 1920ல இருந்து 1950 வரையுமே பழைய காலம்தான். அதனாலதான் நான் சொல்றேன் வானொலியோட சிறப்பை உணர்ந்தவர் வந்து அக்கால பெரியோர்கள்னு. 21ஆம் நூற்றாண்டு, அதாவது நம்ம இருக்கிற இந்த இளைய வயதினருக்கு நம்மளுக்கு வானொலினா என்னன்னு தெரியும்னா, அந்த பண்பலை இணையம் அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய இசை வழங்கும் நிலை, இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த பெரும்பாலும் இந்த நிலையங்கள் வந்து செய்திகளையோ தகவல்களையோ நம்மளுக்கு அளிக்கிறது கிடையாது. 1920கள்ல இருந்து 1990கள் வரை வானொலி வந்து கேட்கறதுங்கிறது மக்களோட அன்றாட வேலைகள்லயே ஒன்னா இருந்துகிட்டு இருந்திருக்கு. அடுத்தது நடுவர் அவர்கள் நீங்க சொன்ன கருத்தையே தான் நானும் சொல்றேன். ஷார்ட்வேர்ட் பிராட்காஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு சிற்றலை ஒளிபரப்புகள், இதன் மூலமா வந்து நாடுகளோட எல்லைகளை தாண்டி ஒளிபரப்புகள் மக்களை வந்து சென்றடைஞ்சிச்சு. இப்ப இங்கிலாந்துல 2 மேட்ச் நடக்குது, ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா அதை இங்க ஒரு வானொலி வர்ணனையாளர் வந்து அவங்க மொழிபெயர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது இந்தியாவில ஒரு கால்பந்து ரசிகர் வந்து கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஆர்வலர்கள் அந்த காலத்துல இருந்தாங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ இணையத்திலும் ஸ்மார்ட் போன்லயும் இந்த வசதி இருந்தாலும் அதற்காகிற செலவை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா வானொலி வந்து எவ்வளவு நேரம் கேட்டாலும் நமக்கு வந்து இலவசம் தான். ஆனா அதற்காக வந்து அதுக்காக மின்சாரமும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நெட் பேக்கு ரீசார்ஜ் எல்லாம் வந்து செலவும் அதிகம். நம்ம எந்த அளவுக்கு பார்க்க விரும்புறோமோ அந்த அளவுக்கு நம்ம செலவும் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப 1ஆம் உலகப் போர்ல சிறிதளவிலும் 2ஆம் உலகப் போர்ல பெரும் அளவிலும் வந்து வானொலி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்துலதான் அந்த வானொலியோட தேவையும் அதிகமா இருந்தது. அதே போல அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தான் அதோட சிறப்பும் பயனும் தெரிஞ்சு இருந்துச்சு. இந்த ஒரு காரணமே வானொலியோட சிறப்பை உணர்ந்தோர் அக்கால பெரியோருங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். அடுத்தது ஒரு பிஞ்சு பேச்சாளர் பேசினாரு. அவர் வந்து என்ன பேசினார்னா, அவர் பேசுறதே முழுசா கேட்க முடியாத அளவுக்கு அவரோட
நெட் ப்ராப்ளம் இருந்ததே ஒரு இந்த காலத்து இணையத்தோட தோல்வியா நான் கருதுறேன். அடுத்து திரு பாண்டியன் அவர்களும் சொன்னாங்க, வாகை சுடா படத்துல ரேடியோ பெட்டிக்குள்ள இருந்து மனுஷங்க இருக்காங்கிற நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு. அந்த பெட்டியை பத்தி விளக்கி அந்த பெட்டியில எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த அந்த வாத்தியார் வேடத்துல இருந்த விமல் சார் அவர்களும் அந்த காலத்து ஒரு மனிதர் தாங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்ட விரும்புகிறேன். அடுத்தது கடைசியா ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி என்னுடைய வாதத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 1978 இலங்கையில வந்து மட்டக்களப்புன்னு ஒரு நகரம் வந்து சூறாவளி தாக்குது. பெருமளவு மரங்கள் வந்து விழுந்து போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படுது. வீடுகள் மட்டும் இல்லாம கடைகளுக்கு மேல உள்ள மேற்கூரைகள்லாம் பிச்சுக்கிட்டு போனதுனால அந்த பொருட்கள் எல்லாம் மழையில நனைஞ்சு மக்கள் உணவுக்கே ரொம்ப திண்டாட நிலையில இருந்தாங்க. ஆனா அந்த தலைநகர் வந்து இலங்கையோட தலைநகர் கொழும்பு. அந்த கொழும்புக்கு வந்து தகவல் சொல்றதுக்கு எந்த ஒரு ஊடகம் எதுவுமே இல்ல. எந்த ஒரு தொடர்புமே இல்லாதப்ப ஒரு வானொலி ஆர்வலரே அந்த மின்னாக்கினா ஜெனரேட்டர், அதுல இருந்து பவர் சப்ளை எடுத்து வானொலி கருவி மூலம் தலைநகருக்கு தொடர்பு ஏற்படுத்துறாரு. தனது குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படாம தொடர்ந்து 3 நாட்கள் வந்து அவர் தகவல் பரிமாற்றம் செஞ்சதுனால பல ஆயிரம் மக்கள் வந்து பயனடைறாங்க. உலகம் முழுவதிலும் இதை போல எண்ணற்ற சந்தர்ப்பங்கள்ல வானொலி ஆர்வலர்கள் தங்கள் சொந்த நலனை புறக்கணித்து பணியாற்றி இருக்கிறார்கள். எனவே வானொலி சிறப்பையும் பயனையும் உணர்ந்து அதோடு மட்டுமல்லாமல் பயன்படுத்தவும் செய்தது அக்கால பெரியவர்களே என்று கூறி வரலாற்று சான்றுகள் கூறுவதே நானும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு செல்வி அனுஷியா அவர்களே. மத்த பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களோட கருத்துக்களை வந்து நல்லா வந்து முன் வச்சிருந்தாங்க. ஆனா வந்து சில வரலாற்று குறிப்புகளையும் குறிப்பிட்டு வானொலியின் சிறப்பை உணர்ந்துள்ளோர் அக்கால பெரியவர்களே அப்படிங்கிற அணிக்கு வந்து பயங்கரமா வந்து வலு சேர்த்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வானொலியின் பொற்காலம் எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்துல எப்படி வந்து பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி எதிரணியினர் 3 பேர் சொன்ன கருத்துக்களையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக எப்படி திருப்பணுமோ அந்த மாதிரி வந்து அப்படியே நேக்கா திருப்பி விட்டு போயிட்டீங்க. அவங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த காலத்து அக்கால பெரியவர்கள் தான் வானொலி சிறப்பினை உணர்ந்துள்ளோர் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க சொன்ன கருத்துகளையும் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து மாத்தி விட்டு பேசியிருக்கீங்க. அதே மாதிரி கடைசியா சொன்ன நிகழ்வு 1978 இலங்கையில நடந்த நிகழ்வாகட்டும், இது போன்ற பல நிகழ்வுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபத்து காலத்தில் மக்களுக்கு உதவிகரமாகவும் இருந்தது பாத்தீங்கன்னா. ஏன்னா அப்ப இருந்த ஒரே ஒரு தொலைத்தொடர்புனா அது வந்து வானொலியா தான் இருந்திருக்கும். அதை பயன்படுத்தி நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு. அதனால வானொலி சிறப்பை உணர்ந்துள்ளோர் அக்கால பெரியவர்களே அப்படிங்கிற அணிக்கு வந்து தீர்ப்பு வழங்குமாறு அருமையா வந்து பேசியிருக்கீங்க. இன்னும் வந்து இறுதி பேச்சாளர்கள் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்து என்னதான் வந்து 3 பேரு உங்க அணியில பேசியிருந்தீங்கனாலும், இறுதி பேச்சாளர் வந்து எப்படி பேசி எந்த அணிக்கு வந்து வெற்றி வாகை சூடப் போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பேச்சிலயும் வந்து முக்கியமா இருக்கு. 2 பேருமே சிறப்பான பேச்சாளர்கள். முதலில் வந்து செல்வி லோகநாயகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறுதி பேச்சாளர் கால இளைஞர்களே வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளார்கள் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு செல்வி லோகநாயகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆனா ஒரு 2 மினிட்ஸ்ண்ணா. ஓகேம்மா, ஓகே. ஆறு பேச்சாளர்கள் வந்து அருமையா அவங்க கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அருண்குமார்ல ஆரம்பிச்சு சுசீலாமா ஆகட்டும், ரோமா அவர்களாகட்டும், காவியன் தம்பி ஆகட்டும், பாண்டியன் அவர்கள், அனுஷா அவர்கள் 6 பேருமே 6 விதமா வந்து தங்களோட கருத்தை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவங்க அணிக்கு அவங்க மூலமா அவங்க பேச்சால எப்படி வந்து வலு சேர்க்க முடியுமோ அதைய வந்து சேர்த்திருக்காங்க. நிறைய உதாரணங்கள் கூறியிருக்காங்க. நிறைய வரலாற்று நிகழ்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய திரைப்படங்களை வந்து உதாரணம் காட்டியிருக்காங்க. எடுத்துக்காட்டு வாகை சூடவா ஆகட்டும், 36 வயது நிலை ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்களை காமிச்சிருக்காங்க. திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமா வானொலி வந்து செயல்பட்டது பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காரன் திரைப்படம் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பழைய வேலைக்காரன் இல்ல, இப்ப புதுசா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த வேலைக்காரன் அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அந்த ரேடியோ வானொலி மூலமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எதிரியை எதிர்க்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மக்கள ஒன்று திரட்டுவதற்கு வானொலிய ஒரு முக்கிய கருவியா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த கதையே வந்து நகர்ற மாரி இருந்திருக்கும். அந்த மாரி பல முக்கிய திரைப்படங்கள்லயும் வானொலியோட பயன்பாட்டை காமிச்சிருக்காங்க. இந்த காலத்திலயும் வந்து அதோட பயன்பாட்டை வந்து காமிச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். லோகநாயகி வந்துட்டீங்களா? இந்த மாரி ஆனந்த் இருக்கும்போது வந்துட்டேண்ணே. என்னங்கம்மா? ஆனந்த் வந்துட்டேண்ணே. அண்ணா பேசலாமாண்ணே? பேசுங்கம்மா, பேசுங்க. கொலைவாள் இணை எடடா மிக கொடியோர் செயல் அறவே புகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்ற தமிழ்தாயின் பொன்னடி தொட்டு நல்லதொரு மாலை பொழுதிலே எழுந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக அந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களும் எதிரணியிலும் எண்ணணியிலும் வலுவான கருத்துக்களை பேசி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் மிக அருமையாக கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வானொலியை பத்தி நம்ம அக்கால பெரியவர்களா இக்கால இளைஞர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானொலி தினத்துக்காக நடத்தக்கூடிய இந்த வானொலிகளை பத்தி பேசுறது வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுல இக்கால இளைஞர்களே அப்படிங்கிற தலைப்புல என்னுடைய சில கருத்துக்களை பதிவு பண்ணணும். இது வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்த்தோம்னா, அக்கால பெரியவர்கள் வானொலி கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கேட்பதற்கான பர்பஸ் சொல்லுவோம்ல, என்ன எதுக்காக கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்குக்காக, அது அதிக பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துறாங்க. அவங்க சொன்ன மாதிரி டீ கடைகள்ல ஆகட்டும், அது மாதிரி வயல்ல வேலை செய்யறப்ப அந்த சின்ன ரேடியோ பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாரும் வீட்டுலயும் மாட்டிருப்போம். நம்மளே இப்ப 90s கிட்டா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடுகள்லயே நம்ம ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பருவத்துல பாத்தீங்கன்னா, வானொலி நம்ம தாத்தா நம்ம பாட்டி எல்லாம் நம்ம டீ கடையெல்லாம் கிராஸ் பண்ணி போறப்பெல்லாம் அந்த வானொலியில வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சாங், சிவாஜி பாட்டெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம கேட்டிருப்போம். ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் வந்து எத்தனை முன்னேற்றம் வந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி தன்னையும் மாத்திக்கிட்டே வளர்ச்சி அடைஞ்சு இந்த சமுதாயத்தோட ஓடிக்கொண்டே வந்துகிட்டு இருக்கும். அது ஒரு அழிவில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அது போல இன்னைக்கு ஏஐ அப்படின்ற மாதிரி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும் கூட செவியால கேட்கக்கூடிய அந்த வானொலி, அதற்கு இந்த அளவிலும் கூட இத்துணை முக்கியத்துவமும் இத்துணை பெருமிதப்படுத்தும் அளவிலான இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்த முடியும், அது இவ்வளவு பேரு வந்துட்டு ஆர்வமா பங்கேற்க வைக்க முடியும்னு சொன்னா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இக்கால இளைஞர்கள் அதுல நாட்டம் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் அது இந்தளவும் பயணிச்சு வந்துகிட்டு இருக்கு. பெரியவர்கள் பயன்படுத்தினாங்க, அப்பயும் பயன்படுத்தினாங்க, இப்பயும் முதியவர்கள் கேட்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் ஆனா இளைஞர்கள், இந்த கால இளைஞர்கள் அதை ஆர்வமா அதை விட முதியவர்களை விடவும் பெரியவர்களை விடவும் அதிகமாக இளைஞர்கள் வானொலி நிகழ்ச்சிகளையும் வானொலியிலே வரக்கூடிய பாடல்களாகட்டும் வானொலி நிகழ்வுகளாகட்டும் அதற்கு இளைஞர்கள் வந்து ஆர்வமா அதை கேட்கறதுனாலதான் இன்றளவும் இந்த வானொலி வந்து இத்துணை எவ்வளவு வளர்ச்சி வெவ்வேறு விதமான வளர்ச்சிகள் இருந்தாலும் நாட்டம் வந்து ஒலி ஊடகம்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா அது ஒலி ஊடகத்தின் மேல அதிக நாட்டம் இருக்குன்னு சொன்னாலும் கூட இந்த வானொலிக்கு இளைஞர்கள் காட்டக்கூடிய நாட்டம், அதுல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அவங்க காட்டக்கூடிய ஆர்வம், அது வந்து அவங்க பஸ்ல டிராவல் பண்றப்பயோ ட்ரெயின்ல டிராவல் பண்றப்பயோ அது வானொலி நிகழ்ச்சியை கேட்டுட்டு போற எவ்வளவோ பேரை நாமளே பாக்குறோம்ல. அப்ப இளைஞர்களுக்கு தான் அதுல ஆர்வம் இருக்கு. அப்படி இளைஞர்களுக்கும் இருக்கிறதாலதான் வளர்ச்சியடைந்த சமுதாயத்துல அதிகம் இந்த ஊடகங்களை வந்து பெரியவர்களை தாண்டி அதிகம் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள். அப்படி அந்த ஊடக பயன்பாட்டுல இந்த ஒலி ஊடகமான இந்த வானொலி இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால்தான் இந்த அளவு வானொலி மிக வெகு சிறப்பாக அனைத்து தளங்களிலும் அனைத்து விதமான வானொலிகளும் ஒரு ஸ்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த இளைஞர்கள் தான் அதை பெரியவர்களை விட ஆர்வமா கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, நடுவரனா இருக்கட்டும், இவ்வளவு அவங்க பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க. அது போல நம்ம காவியன் சொன்னாரு, அதுவே அவருடைய வெற்றி, வானொலியினுடைய வெற்றி, இந்த அணியினுடைய வெற்றி காவியன் சொன்ன விஷயம். ஏன்னா அவங்க கேட்டு 2 மூட்டை அதிகமா நாங்க மகசூல் எங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னா அப்ப சிந்திச்சு பாருங்க. அது மாதிரி நானுமே வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து எனக்கு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, நமக்கு நிறைய ஐடியா கொடுக்கறதுக்கு. எங்க வீட்டுக்கு எதிரில ஒரு அண்ணன் இருக்காங்க, இதை இயல்பா நடந்ததுதான் நம்ம பகிர்றோம். அவங்க வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கப்ப நான் சொன்ன இந்த மாதிரி நிகழ்ச்சி வரும், நான் உங்களுக்கு இந்த லிங்க் நான் அனுப்பி விடுறேன், அதுல நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவங்களால எனக்கு கேட்க முடியல, அவங்க அனுப்பிட்டு அவங்களால பார்க்க முடியல. ஆனா நான் அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லா அவங்களுக்கு நான் வந்து அவங்களை பார்க்க சொல்லி அவங்களுக்கு நான் அனுப்பிவிட்டேன். அப்போ வந்து அவங்க அதை கேட்டுட்டு
எனக்கு வந்து இதை கேட்டதுல வந்து ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை பார்த்து அவங்க தெளிவடைஞ்சு ஒரு விஷயம் அதை தெரிஞ்சுக்க முடியுது, அதை பற்றி சிந்திக்க முடியுதுன்னு சொன்னா, அப்ப இந்த வானொலியிலிருந்து, ஏன்னா அவங்க சர்ச் பண்றது ஐடியா கேட்கறதுல எங்க வேணா யூடியூப்ல எவ்வளவு வீடியோஸ் இருக்கும், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எங்க வேணா கேட்டிருக்கலாம்ல. ஏன்னா அந்த வானொலியில சொன்ன விஷயம் வந்து அத்துணை ஒரு நல்ல விஷயத்த, அத்துணை ஒரு நல்ல தகவலை அந்த வானொலி கொடுக்குது. அது சொல்ல மாதிரி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் கிடையாது, அது மட்டும்தான் கிடையாது. அதை தாண்டி தொழில் முனைவோருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு தேவையான அனைத்து தகவல்கள் வர ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அது தகவல்கள், விவசாயம், இயற்கை விவசாயத்துக்கு வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம், அது போல நிறைய மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள், வாழ்க்கையை மனிதன் முன்னேற்றிக் கொள்வதற்கு தேவையான தகவல்களை அந்த வானொலி கொடுக்குது. இன்றைய இளைய தலைமுறையும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்காக அது போல நிகழ்ச்சிகளில் நாட்டம் காட்டி அந்த வானொலியை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம், இவ்வளவு பேசுறோம், இந்த புயல் வரும் நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கரண்ட் கிடையாது, அவ்வளவுக்கு பெருசா இன்டர்நெட் கிடையாது. அப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, வானொலியில தான் கொஞ்சம் இந்த செய்திகளையாவது நம்மளுக்கே தெரியும், அதை நம்ம வானொலி வாயிலாகத்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அதெல்லாம் தாண்டி இவ்வளவு நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் கூட இப்ப நம்ம களஞ்சிய வானொலியே இருக்கு. இதை வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய பவித்ரா ஒரு இளைஞர், அவங்களுக்கு எத்தனை நாட்டம். இப்ப பவி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன், எங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடியவங்க, நடத்திருந்தா வேற ஏதோ ஒரு படிப்பு அரசு துறையிலேயோ அவங்க எப்படியோ வேலை பார்த்திருக்கலாம். ஆனா அந்த கலைத்துறையின் மீது கொண்ட ஆர்வம், அதை தாண்டி இந்த வானொலியில அவங்க பணியாற்றும் போது அதுல கிடைத்த அனுபவம், அதுல கிடைத்த மகிழ்ச்சி வேற எது கிடைச்சாலும் இல்ல, இதுல நம்ம இருந்து இதுல இருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இதை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வானொலியின் மீது வந்து ஆர்வம். பவித்ராவே இந்த அணிதான் வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு இதுவா நம்ம எக்ஸாம்ல நம்ம பவித்ராவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அவங்க வேற எந்த துறை வேணா சூஸ் பண்ணிருக்கலாம், இதுலயே சூஸ் பண்ணி அதுல பயணம் பண்ணி அதுல நிகழ்ச்சிகள் வந்து தொகுத்து வழங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி இவ்வளவு தூரம் இந்த அளவும் கூட இந்த களஞ்சியம்ல பண்ணிக்க தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப வருஷமா அவங்க இதுல இருக்காங்க. அப்ப இருக்காங்கன்னா அந்த இளைஞரை கவர்ந்து இப்ப கேட்கறத தாண்டி இந்த வானொலியில பணிபுரியணும்னு சொல்லி எத்தனை பேர் மனதில் ஆவலை தூண்டுதுன்னு சொன்னா, இந்த அளவும் நிலைத்து நிற்கக்கூடிய இந்த வானொலி, நிறைய நல்ல தகவல்களை தரக்கூடிய இந்த வானொலி இளைஞர்களை அதிகமாக கவர்ந்தெடுத்திருக்கின்றது, அவர்களை பயன்படுத்த வைத்திருக்கின்றது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒளி ஊடகத்தால் இன்று ஒளி ஊடகத்துல கண்ணால் பார்க்கக்கூடிய ஊடகத்தால பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தீங்கு ஏற்படுறது, இந்த பல விஷயங்கள் இருக்கு. வானொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு வழியே கிடையாது, அது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பகிரப்படுது, அது மட்டும் தான் நம்ம கேட்கிறோம், செவி வழியே அதை மட்டும் தான் கேட்கிறோம். அதனால இந்த வானொலி வந்து இன்னும் நிறைய பரவலாக அனைவராலும் கேட்கப்பட வேண்டும், இப்போது இளைஞர்களால் கேட்கப்படுகிறது. இன்னும் அதிகமாக மக்கள் வந்து தொழில்நுட்ப ஒரு பக்கம் எங்கே போனாலும் கூட இந்த வானொலியை நோக்கி மக்கள் வருவார்கள். அதுலயும் முக்கியமாக இளைஞர்கள் வந்து இன்னும் நிறைய கேட்கணும். இப்ப கேட்டுக்கொண்டிருப்பதும் கூட நிலைய தலைமுறைதான் சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வானொலியில வந்து அதிக நாட்டம் காட்டுறவங்க, அதிகமா விரும்பி கேட்கிறவங்க இளைஞர்களே. அதனால்தான் இன்றளவும் இந்த வானொலி நின்று அதனுடைய சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். செத்தாலும் தமிழ் வெடித்து சாக வேண்டும், என்ற சாம்பலிலும் தமிழ் மிடந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். சிறப்பு லோகநாயகி அவர்களே, அற்புதமா வந்து தங்களோட நிறைவு பேச்சாளர் வந்து நிறைவா வந்து பேசி முடிச்சிருக்காங்க. அவங்க அணிக்கு வந்து எப்படியெல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அந்த கருத்துக்கள் எல்லாமே இது பண்ணி 3 பேருக்கும் அவங்களோட சொன்ன கருத்துக்கள், அவங்களுக்கு எப்படியெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பேசி வானொலியினோட பகிர்வு வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதே மாதிரி எந்த மாதிரி சூழல்கள்லையும் அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து இந்த காலத்திலயும் வந்து வானொலி வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் வந்து அற்புதமா முன் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இறுதியா சொன்ன கருத்து மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு திடீர்னு கெட்ட விஷயங்கள் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன வந்து எதுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துறாங்களோ அதோட தாக்கத்தை வந்து வேறு பக்கம் திருப்பாம அந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்துறாங்களோ அதை மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது மட்டுமே நடக்கும். இப்போ மற்ற ஊடகங்கள் எடுத்துக்கிட்டோம், Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், YouTube ஆகட்டும், எந்த ஒரு வலைத்தளங்கள் போனாலும் அதுல வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஒண்ணு பார்த்துட்டு இருப்போம், அது ஒரு சஜஷன் வந்து வேற ஒரு இது காட்டும். அதனால வந்து நம்ம எதுக்காக உள்ள போனோம் அப்படிங்கிறதே வந்து மறந்துருக்கும். நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டிருப்போம். செல்லை வந்து எடுப்பாங்க,
ஒரு விஷயத்துக்காக எடுப்பாங்க. எந்த விஷயத்துக்கு எடுக்காங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போவாங்க. Instagramமோ, YouTubeஓ போவாங்க. அது ஒரு சஜஷன் காட்டும். அது பாட்டுக்கு. நம்ம ஒண்ணுக்கு போனா, அது ஒரு பாட்டுக்கு அது அது காட்டும். அதுல போயிட்டே இருப்பாங்க. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எதுக்கு ஃபோன் எடுத்தோம்னு யோசிப்பாங்க. எனக்கே ஒரு சில டைம் வந்து நடந்திருக்கு உண்மைய சொல்லணும் அப்டின்னா. அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஓ! இதுக்கு தான் ஃபோன் எடுத்தோம் அப்டின்ட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து அந்த எதுக்காக எடுத்தோமோ அதை வந்து நடத்துவோம். இந்த மாரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வானொலியில இருக்குமானா இருக்கவே கிடையவே கிடையாது. என்ன தலைப்போ, என்ன பேட்டியோ, என்ன செய்திய சொல்ல வராங்களோ, அதை வந்து மக்களுக்கு கொண்டு செல்றது தான் வந்து அதோட முக்கிய நோக்கமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள எப்படி வந்து அ அவங்களோட இதையவே வந்து பார்க்க வைக்கலாம், எப்படி வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போயிட்டு கொண்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது, இக்காலத்தில் வந்து ரேடியோ வானொலிகளை பார்க்கும் இளைஞர்களும் அதிகம். அவர்களும் வந்து நெறைய பயன்படுத்தி, அ அ இந்த வானொலியோட சிறப்ப வந்து அதிகமா உணர்ந்துள்ளார் அப்படிங்கிற கருத்த வந்து தெரிவிச்சிருக்கீங்க. இறுதியா வந்து இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்து, உங்க அணியில் பேசின 4 பேருக்கும் வந்து பதிலடி கொடுத்து, இல்லைங்க நீங்க வந்து என்னதான் வந்து கதை சொல்லலாம், என்னதான் வரலாறு சொல்லலாம், என்னதான் வந்து நீங்க உளவியல் ரீதியாவும் பேசலாம், என்ன வேணாலும் நீங்க பேசலாம். ஆனா, கடைசியில வந்து வானொலியின் சிறப்பை உணர்ந்துள்ளோர் வந்து அக்கால பெரியவர்கள் தான் அப்படிங்கிற அணியில இறுதியா வந்து பேச்சாளர் நெப்போலியன் அவர்கள் வந்து பேச இருக்கிறார். நெப்போலியன் அவர்களே அன்போடு அழைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் சார். ஒரு 5 நிமிஷம். ஓகேங்க. ஓகே, ஓகே, ஓகே. அற்புதமா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 8 பேச்சாளர்கள். எப்பவுமே நம்ம வழக்கமா 6 பேச்சாளர்கள் தான் வைப்போம். இந்த முறை வந்து அ சரி பெயர்கள் வந்து முதல்லயே வந்து எல்லாரும் குடுத்துட்டாங்க. அதனால 8 பேச்சாளர்கள் வச்சு சிறப்பா வந்து நம்ம பட்டிமன்றம் வந்து ஆரம்பிக்கலாங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த வகையில் வானொலியின் சிறப்பை உணர்ந்துள்ளோர் என்ற தலைப்பில் அக்கால பெரியவர்களே என்ற அணியில் பேசுவதற்கு நெப்போலியன் அவர்களை அழைக்கிறோம். பாரதியின் கவிதைகளிலே பிறந்து கம்பனின் வரிகளிலே வளர்ந்து தமிழ் எண்ணுகின்ற தாய்மடிகளை தவிழ்ந்து நாவில் அமிழ்தம் எண்ணுகின்ற தமிழை கொடுத்த எனது தமிழ் எண்ணையும் முதற்கணமாக வணங்கி, வானொலி சிறப்பினை உணர்ந்தவர்கள் அந்த கால பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மிக அருமையான இந்த தலைப்புல பேச மேற்கொள்கிறேன். இந்த வாய்ப்பிற்கே முதல் வணக்கம். ரொம்ப அருமையா பேசுறாங்க எதிர்த்தரப்புல இருந்து. ஏதோ அமௌண்ட் கொடுக்க போறாங்க, வந்தோம் பேசணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லா பட்டிமன்றங்களுமே நாங்க எங்களுடைய நடுவர் அவர்களை நாங்க வாழ்த்திடுவோம். அதே போல இன்றைக்கும் எங்களுடைய நடுவர் அவர்களை வாழ்த்திடலாம். எங்களுக்கு பூச்சென்றாய், எதிரணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் அழகிய மலராக அமர்ந்துள்ள நடுவர் ஐயா அவர்களே, உங்களை வணங்கி வானொலி சிறப்பினை உணர்ந்தவர்கள் அந்த கால பெரியவர்கள் என்ற வாய்ப்புக்கு முதல் வணக்கம் ஐயா. ஐயா, அந்த காலத்து பெரியவர்கள் அந்த காலத்து பெரியவர்களுக்கு வரிக்கு சொல்றனே அப்படின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கு அன்றைக்கு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளை நீக்கிவிட்டு, அன்றைய கால பெரியவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தால் தான் இன்றைக்கும் உட்கார்ந்து நீ உன்னுடைய மொபைலையும் நோண்டி கொண்டிருக்கிறாய் என்பதை இன்னைக்கு சொல்லிக்கிறேன். ஐயா, எதிர்த்தரப்பிலிருந்து நான் ஒரு லிங்க் எதுவுமே எடுத்துக்கொள்ளல. எதிர்த்தரப்பிலிருந்து என்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்களோ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா பேசுனாங்க. இன்றைக்கு நாங்க வளர்ந்துருக்கிறதுக்கெல்லாம் காரணமே இந்த டெக்னாலஜி மட்டும்தான். இந்த மொபைல் இல்லைன்னா நாங்க எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு எதிர்த்தரப்புல இருந்தெல்லாம் ரொம்ப அருமையா பேசுனாங்க. அதுவும் எங்களுடைய லோகா அக்கா ரொம்ப அருமையா பேசுவாங்க. எப்பொழுதுமே எல்லா பட்டிகளிலுமே ரொம்ப அருமையா பேசுவாங்க. இன்னைக்கு பார்த்தாங்க இளைஞர்கள் எல்லாம் அதிகமா வந்து இளைஞர்கள் ஆர்வம் காட்டுறாங்க. இந்த வானொலி மூலமாக உணர்த்துறது இளைஞர்கள் தான் அதிகமா காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன். கரண்ட் இல்லாத காலத்தில் கூட ஒரு அருமையான வானொலி மூலமாக கேட்டிருக்கிறான் என்றால் அது அன்றைய கால பெரியோர்கள் மட்டும்தான் ஐயா. அதனாலதான் அன்றைய கால பெரியோர்கள் அடித்து சொல்கிறேன். பாண்டியன் என்ன ரொம்ப அருமையா பேசினாரு. இளைஞர்கள் தாங்க செத்தாலும், அதாவது இறப்பு பிறப்பு என்பது மனிதனுக்கு பார்த்து வருவது கிடையாது. இறப்பானது எப்போ எழுதும்னு சொல்ல முடியாது ஐயா. அது போல பாண்டியன் என்ன சொன்னாங்க, இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இன்றைய காலத்துலதான் ரொம்ப ஆர்வமாக அதுலதான் காட்டுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையா பேசினாப்புல. அவங்களுடைய தலைப்புகள் எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயா. ஒரு தடவை ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் ஐயா. ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் பேசிக்கிட்டு வர்றான். கால்மி ஹெட்போனை போட்டுக்கிட்டு கால்ல வானொலி கேட்டுக்கிட்டு வர்றான். எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துக்கலாம் மாப்பிள்ள. அவன் மொபைலை நோண்டி பாருங்க, 10 ரூபா காசு சிம்மு கூட இருக்காது. அந்த பையனா பேசுவான்.
உண்மையில சொல்றேங்க, இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் என்ன வளர்க்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்றைய கால பெரியவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் மூலமாக இன்னைக்கு நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அதை மறந்து விடுறாங்க. இன்னைக்கு நீங்க ஏதோ புதுசா வந்துட்டீங்க. புதுசா வந்த பிறகு உங்களுடைய இளைஞர்களுடைய தனித்துவத்தை காட்டணும். அதுலயும் ஒருத்தவங்க பேசுனாங்க, இளைஞர்கள் தான் இன்றைக்கு நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், இளைஞர்கள் தான் பேசுறேன். இறப்பு எப்பொழுது வரும் என்று மனிதருக்கு தெரியாதம்மா. ஆனால் அன்றைக்கு பெரியவர்கள் கொடுத்து இருக்கிற அந்த வானொலியின் மூலமாக தான் இன்றைக்கும் சிறந்த வானொலியாக இன்றைக்கும் இயங்கி வருகிறது ஐயா. ஐயா, ஒன்னே ஒண்ணு சொல்லலாம். அன்றைய கால பெரியோர்களினுடைய அந்த விவசாய முறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த விவசாய முறைகளையும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மொபைல் மூலமாகவோ இல்ல ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாகவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்றைய கால பெரியோர்கள் அன்றைக்கு கேட்பதற்கு அந்த வானொலி இருந்திருக்கிறது என்றால் அதுதான் ஐயா சிறந்தது. அன்றைக்குள்ள ரொம்ப அருமையா சொன்னாங்க, வானொலி எங்களாலலாம் தூக்கிட்டு போக முடியாதுங்க, நாங்க கைக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டோம். நீங்க எத்தனை முறைகள் சுருக்கி உங்களுடைய கை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறீர்களோ அத்தனை முறையும் உலகம் சுருங்கி கொண்டே மட்டும்தான் போகுமே தவிர ஒருபோதும் இளைஞர்களால் என்றைக்குமே வெற்றி பெற முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப அருமையா ரொம்ப எதிர்த்தரப்புல இருந்து பேசுறாங்க. அவங்க பேச எனக்கு என்னமோ எதிர்த்தரப்புல இருந்து பேசணும் போலவே இருந்துச்சு. ஆனா என்னுடைய நேரமோ குறைவாகவே இருக்கிறது ஐயா. இன்னைக்கு மனிதனுடைய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே மாறிக்கொண்டது. எல்லாமே மாறிச்சுட்டான். இன்னைக்கு வானொலி மூலமாக அந்த காலத்துல எல்லாம் ஒரு டீ கடைக்கு போயிட்டு அப்படி உட்கார்ந்து அப்படி நகைச்சுவையா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த காதுகள்ல வந்து விழும் பாருங்க, கடலோசை கேட்கிறது. ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதை அந்த வானொலி மூலமாக தெரிஞ்சுக்கிறது பொழுது ஆஹா, அது எவ்வளவு ஒரு அற்புதம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க மொபைலை நோண்டி நீங்கள் எத்தனை முறைகள் செல்போனை எத்தனை முறை நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுடைய ஆரோக்கியம் குறைந்து வருகிறது என்பது மருத்துவர்களுடைய சொன்ன தலைப்புகள். உண்மையிலே மருத்துவர்கள் எல்லாம் இன்னைக்கு அதை தான் சொல்றாங்க. காதுகளுக்கு செவி மருந்து என்று முதலே நடுவர் ஐயா ஒரு வரிகளை சொன்னார். காதுக்கு செவி மருந்து என்ன தெரியுமா? இந்த மாதிரிக்கு வானொலிகள் கேட்பதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஐயா நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பேர் சொல்லலாம், எத்தனை விதங்களாக சொல்லலாம். ஆனால் அன்றைய கால பெரியோர்கள் பாட்டுக்கு மட்டும்தான் காரணம்ட்டு முதல்ல எடுத்த உடனே ஒரு அம்மா பேசுனாங்க. ரொம்ப அருமையா பேசுனுச்சு அந்த அம்மா. என்ன பேசுனாங்கன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. பாட்டுக்கு மட்டும்தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அன்றைய கால பாடல்கள் சொல்லவா? நான் ஒரு தடவை ஒரு வானொலியில கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஐயா ஒருத்தவர் வந்து கேட்டாரு, ஐயா நீங்கள் ஒரு பாடல் கேட்டு ஒரு சாமி பாடல் கேளுங்களேன் அப்படின்னா. நானும் திருப்பி கேட்டேன். சாமி பாட்டு பாட சொன்னார், நானும் பாடினேன். இசையில் கலையில் இறைவன் அவன் அப்படிங்கிற ஒரு பாடல். இசையில் கலையில் மொழியில் நாடு அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா என்ற ஒரு அருமையான பாடலை பாடினேன். இன்னைக்கு பாடுறான் பாருங்க, ஏ சாமி வந்துடு சாமி, வாக்கிற சாமி, எத்தனை சாமி ஒரு சாமியும் புரியல சாமி எனக்கு. ரொம்ப அருமையா பேசுறாங்க. என்னதான் பேசுறாங்கன்னு எனக்கே தெரியல. இந்த காது ஒரு பக்கம் வலிக்குது நடுவர் அவர்களே. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய காலத்தை விட அன்றைய கால பெரியோர்களை தான் சிந்தனையாளர்களாகவும் வானொலியை உணர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார் என்றால் அதற்கு அன்றைய கால பெரியோர்கள் மட்டும்தான் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மிகுறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வன் நெப்போலியன் அவர்கள் வந்து இறுதியா வந்து பட்டாசா அவரோட பேச்சை வந்து பேசி முடிச்சிருக்காரு. கடகடன்னு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவரோட அணிக்காக எப்படியெல்லாம் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சு எதிரணிகளை எதிர்த்து பேசி எப்படியெல்லாம் வலு சேர்க்கணுமோ அது எல்லாமே வந்து அற்புதமா பேசி நிறைவு செஞ்சிருக்கிறாரு. அவரோட பேச்சுல வந்து வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர் அக்கால பெரியவர்களே அப்படிங்கிற அணியில் வந்து அற்புதமா பேசி தன்னோட கருத்துக்கள் எல்லாமே வந்து சிறப்பா தெரிவிச்சிருக்காரு. அவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 4 பேச்சாளர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா வந்து பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க கொடுத்த நேரத்தில் 5 நிமிடம் தான் கொடுத்தோம். ஒரு சிலர் வேணா முன்ன பின்ன எடுத்திருக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கரெக்டா வந்து அவங்க கொடுத்த நேரத்தில் கொடுத்த தலைப்பை பற்றி கொடுத்த கருத்தை வந்து அழகா வந்து அவங்கவங்க ஸ்டைல்ல வந்து பேசி முடிச்சிருக்காங்க. இறுதியா வந்து தீர்ப்புக்கான நேரம், நல்லதொரு பட்டிமன்ற நிகழ்வு, நல்லதொரு தலைப்பு, நல்லதொரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம.
நான் 8 பேச்சாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கருத்துக்களையும் ஆகட்டும், அவங்களோட உதாரணங்களாகட்டும், அவங்களோட வரலாறுகள் எல்லாமே வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து வந்து நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலத்துல வானொலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்த விட முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட திறமைகள வந்து வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நெறைய பேத்துக்கு குடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்திற்கு அ அப்ப வந்து வானொலிகள் கம்மியாக இருந்தாலும், அந்த அளவுக்கு அ த நிகழ்வுகள் வந்து அதிகமா இருக்காது. செய்திகள் முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு நெறைய பேரு ரேடியோ ஜாக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலயும் வந்து இருக்காங்க. ரேடியோ ஜாக்கியாக பணியாற்றிட்டு, சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும், வானொலிகள் மூலமாகவும் தங்களோட திறமைகள் எப்பேற்பட்ட திறமைகள் இருக்கோ, பேச்சு திறமைகள் ஆகட்டும், கலந்துரையாடல்கள், பேட்டி எடுக்கிறது அந்த மாரி ஆர்ஜேவா வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அது திறமைகளையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறாங்கள். நம்ம உதாரணத்துக்கு பவித்ரா தங்கச்சியே எடுத்துக்குவோம். அற்புதமா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 2, 3 ஆண்டுகள் பழக்கம் இருக்கும். 2, 3 ஆண்டுகளுக்கு மேலேயே பழக்கம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அப்ப இருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, களஞ்சியம் சமூக வானொலி ஆரம்பிச்சதிலிருந்து, அதுக்காக வந்து நெறையா வந்து இணைந்து நெறையா நிகழ்வுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி பட்டிமன்றங்கள் கிட்டத்தட்ட பட்டிமன்றங்களே கிட்டத்தட்ட 1 வருடமா மாதம் ஒரு பட்டிமன்றம் அப்டின்னு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாரி இளைஞர்கள் நெறையா பேர் இருக்காங்க. அவங்கள இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்காக பவித்ரா அவர்கள சொல்றேன். இந்த மாரி இளைஞர்களும் நெறையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஜே ஆகணும் அப்டிங்கிற மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த அது மூலமா நல்ல வந்து செய்திகளையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல சமூகம் சார்ந்த செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னெடுப்புகளுக்கும் வந்து காரணமா இருக்காங்க. இந்த மாரி சமூக நிகழ்வுகள் வந்து சொல்லும்போது, மத்த அதை கேட்கிறவங்களுக்கான தாக்கமும் வந்து அதிகமா இருக்கு. அதே மாரி இந்த காலத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ செல்ஃபோன் பார்க்குறவங்க, தொலைக்காட்சி பார்க்குறவங்க இருந்தாலும், வானொலிக்கு அப்டிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து இருக்கு. நம்ம வானொலி அப்படிங்கும்போது, அ வானொலியாவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இப்ப இருக்கிற சில சில குறிப்பிட்ட க ஆப்ஸாவும் இருக்கலாம். குக்கு எஃப்எம் ஆகட்டும், அது மாரியான ஆப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த வானொலி வந்து எப்படி இருந்ததோ, அதை அந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுல வந்து ஒரு முன்னுதாரணமா, முன்னெடுப்பா வந்து நல்ல கருத்துக்களையும், தொழில் முனைவோர்கள் பத்தின செய்திகள், இந்த மாரி செய்திகள் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள் ஆகட்டும், திரைப்படங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப பட்டிமன்ற நிகழ்விலேயே சொன்ன மாரி, வேலைக்காரன் திரைப்படமாகட்டும், 36 வயது நிலை திரைப்படமாகட்டும், அதே மாரி வாகை சூடவா இந்த மாரி நெறைய திரைப்படங்கள்லயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வானொலிய பத்தி வந்து அந்த வானொலி மாரி காட்சிகள் இருக்கும். பழைய படங்கள் எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, முக்காவாசி எல்லா படங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வானொலி இருக்கிற காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். இன்னொரு இப்ப ரீசென்ட்டா வந்ததுல பயங்கர ஹிட் குடுத்தது ரேடியோ வந்து அந்த ரேடியோ வந்து ஆ பாடுச்சான்னு கூட தெரியாது. ஜஸ்ட் வச்சிருந்த சீனுக்காகவே வந்து பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. எக்ஸாம்பிள் நம்ம விக்ரம் படத்துல வந்து அந்த ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திருப்போம். அதுல வந்து அந்த ரேடியோ வந்து ஜஸ்ட் கொண்டு வந்து தான் வச்சிருப்பாங்க. அதுல ரத்தம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதையவே வந்து ஒரு பிரம்மாண்டமா காட்டுற அளவுக்கெல்லாம் வந்து காட்சி அமைப்பு வந்து பயங்கரமா இந்த கால இளைஞர்கள் இந்த காலத்துலயும் வந்து அந்த ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாரி அ இதையெல்லாம் வைத்து வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். இக்கால இளைஞர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வாலின் வானொலியின் சிறப்பை உணர்ந்துள்ளோர் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவா சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லவும் வந்து அ பொதுவா வந்து சொல்லிறவும் முடியாது. ஏன்னா, அந்த கால பெரியவர்களும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்த விட அப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகமா வந்து பயன்படுத்தப்பட்டது வானொலி தான். வானொலியின் சிறப்ப வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் குறிப்பிட்ட பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும், மற்றவர்கள் எல்லாத்துக்கும் வந்து வானொலி பற்றி வந்து ஒரு அறிமுகம் இருக்குமா அப்படின்னா, அது வந்து கிடையவே கிடையாது. பொதுவா வந்து இந்த வானொலி அப்படிங்கிறது இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து அளவில் சின்ன சின்ன ஊர்கள்ல வந்து இருக்குமே தவிர, பெரிய மாநிலங்கள், பெரிய நகரங்கள், முக்கியமான சிட்டீஸ், டவுன்ஸ் அந்த மாரி இருக்கிற சிட்டீஸ்ல வந்து இந்த வானொலி அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைவு. அ ஆ அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாரி முக்கியமா இருக்கிற நகரங்கள் ஆகட்டும், மும்பை, கொல்கத்தா
அந்த மாதிரி இடங்கள் ஆகட்டும், அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வானொலியோட பயன்பாடு வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதே மாரி அந்த காலத்துல வந்து எல்லா இடத்துலயும் வந்து பொதுவா வந்து வானொலிகள் மூலமாகத்தான் செய்தி பரிமாற்றமே நடந்திருக்கும். அதனால செய்தி பரிமாற்றங்கள் ஆகட்டும், விளையாட்டு நிகழ்வுகளாகட்டும், பாடல்கள் கேட்கிறதாகட்டும், அந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வானொலி தான் வந்து பயங்கர வந்து உதவியா இருந்திருக்கு. அதே மாரி ஆ இப்ப வந்து நம்ம ஆ இத வந்து நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி மனிதர்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு அ காலத்தினால வந்து எப்படியெல்லாம் மாறி வந்தாங்களோ, அது மாரி தொழில்நுட்பமும் வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து அப்போ வந்து அந்த காலத்துல 1900ங்கள்ல வானொலி மட்டும் தான் இருந்தது. அதனால வந்து வானொலியை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வானொலி அப்படிங்கிறது வெறும் அ ஒளி வடிவமா இருந்தது. திரை வடிவமாவும் கண்களுக்கும் காட்சிப்படுத்தும் வகையில் தொலைக்காட்சிகளும் வர ஆரம்பிச்சது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2மே கிடந்தது. ஒளியும் வந்து 2மே வந்து இருந்தது. அந்த தொலைக்காட்சிகள் வந்து ஆரம்பிச்ச சமயத்திலேயே பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வானொலியினோட அ பயன்பாடு வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. அந்த தொலைக்காட்சிகள் வந்து பயங்கரமா வளர ஆரம்பிச்சது. தொலைக்காட்சிகள் வளர்ந்த நிலை தாண்டி தொலைபேசிகள் வர ஆரம்பிச்சது. தொலைபேசிகள், கைபேசிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த கைபேசிகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அந்த கைபேசிகள் வந்து ஸ்மார்ட் போன்ஸா மாறுற ஸ்டேஜ் ஆண்ட்ராய்டோட டெவலப்மெண்ட்னால எல்லாமே வந்து அந்த கைபேசிக்குள்ளேயே வரும்பொழுது, அ அப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இந்த வானொலியால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சர்வை ஆக முடியுமா அப்டின்னா, நிச்சயமா வந்து இல்லவே இல்லன்னு தான் சொல்லியாகணும். நம்ம திரைப்படங்களே எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு 2000, 2002க்கு முன்னாடி இருக்கிற திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாம் பார்த்துருப்போம். அப்பல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எந்த திரைப்படங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோனோ, அ தொலைபேசிகளோ, கைபேசிகளோ, அ அ அலைபேசிகளோ, தொலைக்காட்சிகளோ இருந்திருக்காது. அப்பல்லாம் அந்த படங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வானொலியில் தான் வந்து ட டீ கடைகள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து அது மூலமா தான் பகிர்வு வந்திருக்கும். ஆனா, இப்ப வர படங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட சொல்ற படங்கள்ல தான் வந்து அந்த வானொலி இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்களே தவிர, மத்த படங்கள்லலாம் கைபேசி தான் வந்து அதிகமா இருந்திருக்கும். வானொலி அப்படிங்கிறதே வந்து இப்ப நெறைய பேத்துக்கு வந்து தெரியாது. அது இப்போ உண்மைய சொல்லணும் அப்படின்னா, நிறையா இடங்கள்ல அது வந்து வெறும் ஆ ம ஒரு ஞாபக அர்த்த கருவியாகவும், அதே மாரி அ அதோட பயன்பாடு வந்து நெறைய பேத்துக்கு தெரியாமயும் தான் இருக்கு. அதான் வந்து நிதர்சனமான உண்மை. இளைஞர்கள் வந்து இந்த காலத்துல வந்து என்னதான் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும், அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப எல்லாமே மாற ஆரம்பிச்சுட்டாங்க. Amazon Prime, Netflix அ அந்த மாரி YouTube அந்த மாரி அ திரையில் வரதையும் சேர்ந்து பார்க்கணும். வெறும் அ கே கேட் கேட்டல் மட்டும் பத்தாது அப்டிங்கிற அளவுக்கு நெறைய வந்துட்டாங்க. என்னதான் தொழில் முனைவோர்கள் பத்தின வந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, YouTube மூலமாகத்தான் வந்து விக்கிறார்கள். ஏன்னா வந்துருச்சு. டக்குன்னு நீங்க நம்ம ரேடியோ போட்டு அங்க என்ன ப்ரோகிராம் நடக்குதோ அதை மட்டும் பார்க்கணும்னு இல்ல. செல்ஃபோன்ல வந்து டக்குன்னு சர்ச் பண்ண உடனேயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன வேணுமோ அத பத்திய தகவல் வந்து கிடைத்திருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இல்லாமல் இந்த பட்டிமன்றத்தின் நிகழ்வு இளைஞர்கள் பேசினதாகட்டும், அந்த காலத்து அக்கால பெரியவர்கள் தான் அப்படிங்கிற அணியில் பேசினதாகட்டும், 2 கருத்தையும் வைத்து பார்த்தாலும் என்றாலும் சரி, அதே மாரி நடக்கும் நிகழ்வை வந்து உண்மையா வெளிப்படையா பார்த்தாலும் சரி, ஆ வானொலியின் சிறப்பினை உணர்ந்துள்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்கால பெரியவர்கள் தான். இக்கால இளைஞர்களுக்கு வந்து அந்த உணர்தல் இருக்கிறது. ஆனால், அக்கால பெரியவர்கள் தான் அதை வந்து அந்த உணர்தலையும் அனுபவித்தவர்கள் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. இக்கால இளைஞர்கள் வந்து உணர்தல்னு வந்து பேசலாம். ஆனால் வந்து அக்கால பெரியவர்கள் தான் அந்த உணர்தலையும் வந்து அனுபவித்தவர்கள் என்று எனது தீர்ப்பை வழங்கி, இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி, 5 எழுத்தில் வணக்கம் கூறி, 7 எழுத்தில் விடைபெறுகிறேன்.